வேதத்துக்கு மகிமை உண்டாவதாக. 3 வசனங்களை வாசிக்க போகிறோம். கவனிங்க. தேவனுடைய பாத்திரம் என்கிற தலைப்பில் 3 வசனங்களை வாசிக்க போகிறோம். இந்த 3 வசனங்களிலிருந்து தேவ பாத்திரம் எப்படிப்பட்டது, நாம் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல்ல தானியேல் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். தானியேல் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்குள் கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். 2வது வசனம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 1-2-3. பெல்ஷாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். பெல்ஷாத்சார் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். 3ஆம் வசனம். அப்போது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். 3வது பகுதி. எஸ்ரா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். நேபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலில் வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பணிமுட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான். அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிஷக்காரனாகிய மித்திரேத்தாத்தின் கையினால் எடுக்கச் செய்து யூதாவின் அதிபதியாகிய சேஸ்பாசார் இடத்தில். அல்லேலூயா. இந்த 3 வேத பகுதிகளுக்காய் நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமான எங்கள் நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்திலே இந்த 3 வேத பகுதிகளையும் கவனிக்க கர்த்தர் கிருபை செய்யும். அவைகளிலிருந்து நீர் பேசும், நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இன்னைக்கு ஒவ்வொருவரும் தங்கள் உள்ளம் தேவனால், தேவனுடைய வார்த்தையினால் தொடப்பட உதவி செய்யும். தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. இப்போ இந்த 3 வேத பகுதிகளை வாசித்தோம். இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதை நான் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் செய்தி விளங்கும். கவனிங்க. தானியேலில் சொல்லப்பட்டிருக்கிற 1-2 வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் எதை சொல்லுகிறது அப்படின்னா, தேவ ஆலயத்திலிருந்து களவாடப்பட்ட பாத்திரம் அல்லது கொள்ளை போன பாத்திரம். 1ஆம் வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அந்த பாத்திரங்கள் பாபிலோனிலே சினேயார் தேசத்திலே விக்கிரக கோவிலிலே பண்டக சாலையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ ஆலயத்தின் பாத்திரம் இப்பொழுது பாபிலோனில் அந்த கோவிலிலே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாத்திரத்துக்கு பேரு களவாடப்பட்ட பாத்திரம், கொள்ளை போன பாத்திரம். எங்க இருக்குது? இப்போ கோவில் இருக்குது. 2வது தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அந்த பாத்திரம், அந்த கோவிலில் இருந்த பாத்திரம் ராஜாவாலும் மனைவியாலும் வைப்பாட்டிகளாலும் பிரபுக்களாலும் 1000 பேர் விருந்து நடக்கிற அந்த இடத்துல கர்த்தருடைய பாத்திரத்திலே அவங்க இப்போ குடிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தவறாய் பயன்படுத்தப்படுகிற பாத்திரம். கோயிலில் இருந்த பாத்திரம் எங்க வந்துருச்சு? அவங்க கையில் இருக்கு. அதுல மதுவை ஊற்றி அவர்கள் குடிக்கிறார்கள். அந்த பாத்திரத்தை தவறாய் பயன்படுத்துகிறார்கள். 3வது எஸ்ரா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இப்போ இந்த கோவிலில் இருந்த அந்த பாத்திரத்தை கோரேஸ் ராஜா வந்த பிறகு 70 வருஷம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் எடுத்து அவங்க கையில் கொண்டு போங்க, ஆலயத்துக்கு கொண்டு போங்கன்னு சொல்றான். அப்படியானால் மறுபடியும் கொண்டு வரப்பட்ட பாத்திரம். அல்லேலூயா. இந்த பாத்திரம் நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாகத்தான் இந்த பாத்திரம் இருக்கிறது. தான் கர்த்தர் பேசுகிறார். இது களவாடப்பட்ட பாத்திரம். முதல்ல அது எருசலேமிலிருந்து யூதாவிலிருந்து பாபிலோனுக்கு போயிருக்குதுன்னு சொன்னா,
அந்த பாத்திரம் இப்போ களவாடப்பட்டு போயிருக்கிறது, கொள்ளை போயிருக்கிறது. அதை கொண்டு போய் அங்கே வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளையே நல்லா கவனிக்கணும். உன்னை பிசாசு களவாடி இருக்கலாம், கொள்ளையடித்திருக்கலாம், கொண்டு போய் விக்கிரக ஆலயத்தில் வைத்திருக்கலாம். நீ இருக்கிற இடம் எது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும், உணர்வடைய வேண்டும். நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எரேமியா 18 அதிகாரத்தில் வாசிக்கும்போது 4-6 வசனத்தில் குயவனுடைய கையிலே களிமண் கெட்டு போயிருக்கிறது, நீங்கள் என் கையிலே இருக்கிறீர்கள் என்று இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து கர்த்தர் சொல்றார். அப்ப தேவ பாத்திரம் யார் கையில் இருக்கிறது? தேவ கரத்தில் இருக்கிறது. அந்த பாத்திரம் வேறு யாரும் அல்ல, நீங்களும் நானுமே அந்த பாத்திரமாக இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். அது பார்த்தீங்கன்னா ஆராதனைக்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரம். அல்லேலூயா. தேவாலயத்தில் அந்த பாத்திரத்தை என்ன செய்வாங்க? ஆராதனைக்கு யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கு நம்மையும் கூட தேவன் ஆராதனைக்கு பயன்படுத்துகிறார். ஆராதனை செய்யாத பாத்திரம் பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரம். கர்த்தர் நம்மை ஆராதனைக்கு பயன்படுத்துகிறார். கவனிங்க, 6 கட்சாடிகள் வெளியே வைக்கப்பட்டிருந்துச்சு. வாசல்ல 6 கட்சாடிங்க எதுக்கு வச்சிருப்பாங்க? சொல்லுங்க, எதுக்கு வச்சிருப்பாங்க? ஊர்ல எல்லாம் கிராமத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி மாதிரி சின்னதாக இருக்கும், அதில் தண்ணி ஊற்றி வச்சிருப்பாங்க. அந்த தண்ணியை மோந்து என்ன செய்யணும்? காலை கழுவிட்டு தான் உள்ளே வரணும். காலை கழுவுறதுக்கும் கையை கழுவுறதுக்கும் தான் அந்த தண்ணி ஊற்றி வச்சிருப்பாங்க. இப்போ 6 கட்சாடிகள் வெளியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அற்பமாய் எண்ணப்பட்ட பாத்திரம் வெளியில இருக்கிறது. அந்த அற்பமாய் எண்ணப்பட்ட பாத்திரத்தில் தான் ஆண்டவர் திராட்சரசமாக மாறின தண்ணீரை ருசியாக கொடுத்தார். நம்ம ஒருவேளை அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம், ஆனால் தேவ கரத்திற்கு அது வரும்போது அது மகிமையாய் மாறுகிற ஒரு பாத்திரமாய் இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்மளை யார் மதிக்காவிட்டாலும், அற்பமாய் எண்ணினாலும், பொருட்படுத்தாவிட்டாலும் தேவனுடைய பார்வையிலே நாம் கனத்தை பெறுகிற பாத்திரமா இருக்கிறோம், கனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாத்திரமா இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவாலயத்தின் பாத்திரம் இப்ப எங்க இருக்குதுன்னு சொன்னா, களவாடப்பட்டு விக்கிரக கோவிலிலே பாபிலோனிலே சினையார் தேசத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. பாபிலோன்னு சொன்னாலே சினையார் தேசம்தான். சினையார் ஆதிஸ்தானம், கட்டப்பட்ட இடம். முதல்ல பாபேல் கோபுரம் கட்டினாங்க ஜனங்க எல்லாரும், நமக்கு ஒரு பேர் உண்டாகணும்னு சொல்லி. இப்போ பாபேல் குழப்பம் நிறைந்த ஒரு இடம். இப்போ அந்த இடத்துல தான் அங்கே கொண்டு போயிட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகள் தேவ சபையிலிருந்து பாத்திரமா இருந்து வேறொரு விக்கிரக ஆலயத்திலே கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கிறாங்க, குழப்பத்தோடு இருக்கிறாங்க. தேவ பாத்திரமே, நீ எங்கே இருக்கிறாய்? அல்லேலூயா. ரொம்ப ஈஸியா ஒருத்தர் என்ன செய்யலாம்? அடிமைப்படுத்தலாம். நல்லா கவனிங்க. ஒரு ரட்சிக்கப்படாத ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ரட்சிக்கப்பட்ட ஒருத்தரை எப்படி ஈஸியா கவர் பண்ணி செய்யலாம்னா, தினமும் அவங்களுடைய செலவுகளை எல்லாம் ஏற்று அங்க கூட்டு போய் இங்க கூட்டு போய் சாப்பாடு வாங்கி அவங்க எல்லாம் எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படின்னா நமக்கு எல்லா உதவியும் செய்யறாங்களே, நாம என்ன செய்யணும்? அவங்க சொல் பேச்ச கேட்கணும். அப்படி கேட்கலன்னா நமக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம். அப்படியா இல்லையா? அப்படிதான் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவனை விட்டு பிரிக்கும்படி தந்திரமாய் யோசனை பண்ணுகிறார்கள். அதான் பைபிள் சொல்லுது, தேவ பாத்திரமே, ஆலயத்தில் இருந்த பாத்திரமே, நீ இப்போ எங்க இருக்கிற? நீ எங்க இருக்கிற? யார் கூட இருக்கிற? என்ன செய்து கொண்டிருக்கிற? எல்லாருடைய எண்ணம் என்னன்னா, நாம எங்க வேணா இருந்துக்கலாம், யாரும் ஒன்னும் கேட்க போறது இல்லை. யார் என்ன செய்திட முடியும்? தப்பா நடந்தா என்ன, பாவம் செய்தா என்ன, யார் நம்மள என்ன பண்ண முடியும்? யார் என்ன கேட்க முடியும்? இங்க கேட்டா அங்க போறோம், அங்க கேட்டா வேற எங்கன்னா போறோம். இப்படிதான். ஆனா நம்மளை கேட்க அதிகாரமுடைய ஒருவர் கேட்கிறார், நீ எங்க இருக்கிற? நீ எங்க இருக்கிற? நீ ஏன் கேட்கிறன்னா, உன்னை திரும்ப கொண்டு வர்றதுக்கு கேட்கிறேன். நீ வீணா போயிடக்கூடாதுன்னு கேட்கிறேன். தேவாலயத்தின் பாத்திரம் வேற எங்க போய் வீணா ஆயிடக்கூடாதுன்னு கேட்கிறேன். விக்கிரக கோவிலிலே அது இருக்கிறது.
விக்கிரக ஆலயத்திலே அது வைக்கப்பட்டிருக்கிறது. அது இருக்க வேண்டிய இடம் அதுவல்ல, அது தேவாலயம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. கவனிங்க, யோவான் 10:10 சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு எதுக்கு அவன் வருகிறது இல்லை, நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன். இன்னைக்கு பாத்திரத்தை திருடன் திருடி கொண்டு போய்விட்டான். கொள்ளைக்காரன் உன்னை கொள்ளையாடி கொண்டு போய்விட்டான். நீ இருக்கிற இடம் தேவாலயமாக இருந்தது. இன்றைக்கு நீ இருக்கிற இடம் சரியில்லாத ஒரு இடமாக, தவறாய் நடக்கிற ஒரு இடமாக, விக்கிரக ஆலயமாக அது இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் மகிமைப்படுவாராக. இந்த வருஷம் பாருங்க, நிறைய உலகத்துல பேரையும் புகழையும் சம்பாதித்த, நிறைய பேர் வாங்கின, பட்டம் வாங்கின, அவார்டு வாங்கின அநேகர் ஒன்னொன்னா போயிட்டே இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் போவாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் உனக்கு ஜீவனை கொடுத்து உன்னை பாதுகாத்து கர்த்தர் கண்மணி போல காப்பாற்றி கொண்டு வருகிறார். நீ எங்க இருக்கிற? தேவாலயத்தின் பாத்திரம் எப்படிப்பட்டது? பைபிள் சொல்லுது, அது பொன்னால் செய்யப்பட்டது, வெள்ளியால் செய்யப்பட்டது. அல்லேலூயா. எஸ்ரா 1:9-10 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அந்த தேவாலயத்தின் பாத்திரங்கள் பொன்னால் செய்த, வெள்ளியினால் செய்த பாத்திரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பொன் விசுவாசத்தை குறிக்கிறது, வெள்ளி மீட்பை குறிக்கிறது. கர்த்தர் உன்னை பொன்னாக வெள்ளியாக வைத்திருக்கிறார். விசுவாசத்தினாலும் பொன்னின் மீட்பினாலும் உன்னை கர்த்தர் மீட்டு இருக்கிறார். அல்லேலூயா. உன் விசுவாசத்தை கொண்டு கர்த்தர் உன்னை மீட்டு இருக்கிறார். ஆனா இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? விசுவாசமும் இல்லை, மீட்கப்பட்டவர்களாயும் இல்லை. இரண்டாவது, அது எப்படிப்பட்ட பாத்திரம்? ஆராதனைக்குரிய பாத்திரம். ஆராதனைக்குரிய பாத்திரம். 1 நாளாகமம் 9:28 அவர்களில் சிலரிடத்தில் ஆராதனை பணிமுட்டுகள் ஒப்புவித்திருந்தது. இப்ப தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரமானது ஆராதனை செய்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே தேவ பிள்ளைகள் ஆராதனைக்குரிய பாத்திரமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. தினந்தோறும் சமூகத்து அப்பங்களை மேஜையின் மேல வைத்து தட்டுகள், கரண்டிகள், கிண்ணங்கள், பானபலி செலுத்தும் பாத்திரங்கள் அனைத்தும் சுத்த பொன்னால் செய்யப்பட்டு கர்த்தருக்கு ஆராதனைக்கு பயன்படுத்தப்படுகிறது. அதுபோல நாம் இன்றைக்கு ஆராதனைக்குரிய பாத்திரங்களாய் இருக்கிறோம். மூன்றாவது, பரிசுத்த பாத்திரங்களாய் அது இருக்கிறது. லேவியராகமம் 20:26 கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும். என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். 1 நாளாகமம் 9:29 அவர்களில் சிலர் மற்ற பணிமுட்டுகளின் மேலும் பரிசுத்த பாத்திரங்கள் எல்லாவற்றின் மேலும் மெல்லியமா, திராட்சரசம், எண்ணெய், சாம்பிராணி, சுகந்த வர்க்கங்களிலுமே விசாரணைக்காரராக இருந்தார்கள் வாசிக்கிறோம். அப்போ இந்த பாத்திரம் பரிசுத்த பாத்திரம். பரிசுத்த பாத்திரம் கர்த்தருக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட பாத்திரமா இருக்கணும். அவருக்காக மட்டுமே அவர்கள் வாழ வேண்டும். அவரை மட்டுமே ஆராதிக்க வேண்டும். 4வது, அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம். அப்போஸ்தலர் 13:22 அது அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம் ஏன் சொல்றேன்னா, தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டார். காரணம், அவர் அவனை அபிஷேகம் பண்ணி இருந்தார். அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம் என்று சொல்வதின் பொருள், அவர் இருதயத்துக்கு ஏற்றவர்களாக காணும் போது அபிஷேகம் பண்ணுகிறார். நாம் அபிஷேகிக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கிறோம். அல்லேலூயா. யாத்திராகமம் 40:9 அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணி அதையும் அதிலுள்ள சகல பணிமுட்டுகளையும் பரிசுத்தப்படுத்துவாயாக, அது பரிசுத்தமாய் இருக்கும். அப்படின்னா தேவ சபையிலே உள்ள ஒவ்வொருவரையும் தேவன் பரிசுத்தப்படுத்துகிறார். அது பரிசுத்த பாத்திரம். 5வது, அது திவ்யமான பாத்திரம். அது வாசிக்கும்போது 2 நாளாகமம் 36:10 மறு வருஷத்தின் ஆரம்பத்திலே நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜா அவனையும் கர்த்தருடைய ஆலயத்தின் திவ்யமான பணிமுட்டுகளையும், திவ்யமான பணிமுட்டுகள்னா திவ்யமான பாத்திரம், அதாவது மிக நேர்த்தியான குறையில்லாத பாத்திரம். பைபிள் சொல்லுது, உன்னத பாட்டு 4:7 என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. அப்ப திவ்யமான பாத்திரம் என்று சொன்னால் குறையில்லாத மிக நேர்த்தியான ஒரு பாத்திரம். அப்ப இந்த 5 விதமான குணங்களை கொண்டதுதான் இந்த பாத்திரம். அது எப்படிப்பட்ட பாத்திரம்? 5 விதமான குணங்களை கொண்ட ஒரு பாத்திரம். பொன் வெள்ளி பாத்திரம், ஆராதனைக்குரிய பாத்திரம், பரிசுத்த பாத்திரம்,
அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம், திவ்யமான பாத்திரம். இந்த பாத்திரம் இன்றைக்கு எங்கே இருக்கிறதுன்னா விக்கிரக ஆலயத்தில் இருக்கிறது. அது கொள்ளையடிக்கப்பட்டு அது கொள்ளை கொண்டு போகப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள்? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? தோட்டத்தில் தான் இருக்கிற, ஆனா என் முன்னாடி நீ வர்றதில்லை, என்னோடு நீ பேசுறதில்ல, என்னோடு உறவாடுகிறதில்ல. எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிற, தோட்டத்திலேயே ஒளிஞ்சிட்டு இருக்கிற, எங்கன்னா விருட்சங்களுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு தேவாலயத்திலே தான் இருக்கிறோம், ஆனால் நம்முடைய ஆத்துமா எங்கே இருக்கிறது? நம்முடைய மனசு எங்கே இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை எங்கே இருக்கிறது? எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறோம்? எங்கே கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறோம்? எங்கே வைக்கப்பட்டிருக்கிறோம்? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான். இந்த பாத்திரத்தை குறித்து கவனிங்க. யோசேப்பு சொல்லுகிறார், நான் களவாய் கொண்டு வரப்பட்டேன். நான் உங்களுக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, இது கொள்ளையடிக்கப்பட்ட பாத்திரம், களவாடி கொண்டு போன பாத்திரம், விக்கிரக ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல யோசேப்பு களவாடப்பட்டு எகிப்துக்கு வந்திருக்கிறான். அல்லேலூயா. தேவன் ஒரு மனுஷனை எங்க அனுப்புகிறாரோ அல்லது எங்கே அவன் போகிறானோ, கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் பிள்ளைகள்லாம் கவனிங்கம்மா. எங்கே அனுப்புகிறாரோ, எங்கே வைக்கிறோமோ அந்த இடத்துல நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்பதற்கு யோசேப்பு ஒரு சாட்சி. அந்த பரிசுத்த பாத்திரங்கள் பாபிலோனிலே தேவாலயத்திலே அந்த விக்கிரக ஆலயத்தில் வைக்கப்பட்டிருந்தாலும், இங்கே யோசேப்பு தகப்பனிடத்திலிருந்து பிரிந்து களவாய் கொண்டு போகப்பட்டு எகிப்திலே வைக்கப்பட்டிருக்கிறான். இப்போ இந்த யோசேப்பு பாருங்க, களவாய் கொண்டு போகப்பட்டாலும் உலகத்துக்கு தன்னை விற்று போடவில்லை. அல்லேலூயா. அப்ப நாம சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் நிமித்தம் வேற எங்கோ நாம கடத்தப்படுகிறோம். ஏதோ ஒரு சூழ்நிலை நாம வேற எங்க போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அங்க போனா அவங்கள மாதிரி மாறிடக்கூடாது. அல்லேலூயா. அவங்கள மாதிரி மாறிடக்கூடாது. நான் சொல்லுவேன், உண்மை இல்லாத பிள்ளைகள் செத்த பணத்துக்கு சமம். அல்லேலூயா. நீ எங்கன்னா போறனாங்கன்னா தேவன் அங்க இல்ல, தேவன் உன்னோடு இல்லை. நான் சொல்லுவேன், உன்னோடு இல்லாமல் போகிறதுனாலே நீ துணிகரமான முடிவுகளை அவர்களோடு சேர்ந்து எடுக்கிறாய். நல்லா புரிஞ்சுங்க. நீ தப்பு பண்ண உடனே உங்ககிட்ட பேச மாட்டாரு. உன்னை ஆற போட்டு, உன்னை உலர்த்தி, உனக்கு நம்பிக்கையை கொடுத்து, உனக்கு விசுவாசத்தை கொடுத்து, தேவனோடு உன்னை சேர பண்ணி, அன்பை வெளிப்படுத்தி, மார்போடு அணைத்து கொண்டு நீ நெஞ்சில் இருக்கும் போது தான் உன்னை குத்துவாரு. நல்லா புரிஞ்சுங்க. அதான் தேவனுடைய சுபாவம். தப்பு பண்ணவனை தூக்கி எரிஞ்சிட மாட்டாரு. உன் தப்பை எல்லாம் ஓரமா வச்சுட்டு, உன் பாவத்தை எல்லாம் ஓரமா வச்சுட்டு, உன்னை முதலாவது உணர்த்தப்பட்டு உன் பாவத்தை உணரச் செய்து, தவறை உணரச் செய்து, அதையெல்லாம் நீ உணர்ந்து, தேவன் நமக்கு மன்னிப்பை தந்திருக்கிறார் நீ எண்ணி விசுவாசித்து அவரை அண்டிக் கொண்டு அவர் பக்கத்தில் அவர் மார்போடு இருக்கும்போது உன்னோடு கர்த்தர் பேசுவார். நீ என்ன செய்திருக்கிறாய் என்று உனக்கு தெரியுமா? அதை மறுபடியும் செய்யக்கூடாது என்பதற்காக நான் உன்னோடு பேசுகிறேன். இதுதான் தேவ சுபாவம். அல்லேலூயா. இப்போ நம்ம எங்க போனாலும் நல்லா கவனிங்க, எங்க போனாலும் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஞானஸ்நானம் எடுத்துக்கிறீங்க, திருப்பந்தில பங்கு பெறுகிறீங்க, ஊருக்கு போறீங்க. அங்க போன உடனே நான் மச்சான் நல்லா இருக்கிறியான்னு கேட்பான், எப்படி இருக்கிறேன்னு கேட்பான், அப்புறம் போலாமான்னு கேட்பான். நீ என்ன சொல்லுவ? ஏன்னா நீ பழகி இருக்கிற, அப்படி அதான் உன்னுடைய பழக்கம். அங்க என்ன சொல்லணும்? இல்லை, நான் வேறொரு வாழ்க்கை வாழ்கிறேன், நான் கர்த்தருக்காக வாழ்கிறேன், நான் அதெல்லாம் பண்றதில்லை, அப்படியெல்லாம் நடக்கிறதில்ல, அதெல்லாம் செய்யறதில்லை அப்படின்னு தன்னை உறுதியாக காத்து கொள்ள வேண்டும். அப்பதான் நீ கொள்ளையாடி கொண்டு வேறொரு இடத்துக்கு போனாலும் உன்னை காத்து கொண்டவன் என்று பொருளாகும். அல்லேலூயா. அப்படி இல்லாம நம்ம அவங்க இஷ்டத்துக்கு நம்ம விட்டு கொடுக்கும்போது சரி போகலாம், யார் கேட்க போறா, யாரும் இங்கே இல்லை, யாரும் பார்க்கல. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க போன மாசம் செய்த தவறுக்கு இந்த மாசம் தான் உங்கள்கிட்ட கேட்பாரு, போன மாசம் கேட்க மாட்டார். சினிமா பாத்தியா, போனியா,
கண்டிப்பா இந்த மாசம் கேட்பார், போன மாசம் விட்டுருவார். உனக்கு எப்ப வலிக்கணுமோ, எப்ப உணர்வு வரணுமோ, உன் நெஞ்ச குத்தி குடலை எப்ப கிழிக்கணுமோ அப்பதான் பேசுவார். பைபிள் சொல்லுது, உங்கள் இருதயங்களை கிழித்து மனம் திரும்புங்கள். வஸ்திரத்தை அல்ல, உங்கள் இருதயத்தை கிழித்து என்ன செய்யுங்க? மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நல்லா கவனிங்க, நான் சொல்லுவேன், என் மனம் என்னை குற்றப்படுத்தி என் இருதயம் என்னை குத்துமானால் நான் தேவ சமூகத்தில் ஒப்புரவாகாமல் ஒன்றையும் செய்ய மாட்டேன். வேற எந்த ஜெபத்தையும் நான் பண்ண மாட்டேன். எனக்கு சமாதானம் கிடைக்கிற வரைக்கும் என் ஜெபம் ஒன்றுதான், நான் தேவனோடு சேர வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப ஈஸியா நாம் எடுத்துக்கிறோம். ஆனா எவ்வளவு பெரிய பாதகமாய் அது நிற்கும் என்று நமக்கு தெரியல. ஒரு சினிமா ஆக்டர் சொல்றாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருந்து கவனிங்க, அழகா சொல்ற. என்ன சொல்றாரு தெரியுமா? நான் அழகா இருக்கிறேன், எனக்கு திறமை இருக்கிறது, கவர்ச்சியாக இருக்கிறேன், பல பெண்களை சந்திக்கவும் அவர்களோடு பேசவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது, எளிமையாக நான் பேசலாம். எவ்வளவு பெரிய நடிகையாக இருந்தாலும் நான் அவங்களை நேரடியாக சந்தித்து அவங்களோட பேச முடியும். அது சொல்றாரு. அப்படியெல்லாம் எனக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் எனக்கு கிடைக்கப்பட்ட ஒரே மனைவிக்கு நான் உண்மையாக இருக்க காரணம், நான் தவறு செய்தால் அந்த விலையை நான் பெறுவதற்கு தயாராக இல்லை. ஒரு சினிமா நடிகர் சொல்றார். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. உலகத்திலே வாழ்கிற ஒருவன் சொல்லுகிறான், தேவனை அறியாத ஒருவன் சொல்லுகிறான். ஆனா தேவ ஜனங்கள் என்ன சொல்லுகிறோம்? நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. நம்மெல்லாம் ஒரு ஜெபம் பண்ணோம், நான் பாவம் செய்கிற நாளிலே செத்து போயிடணும், இருக்கக்கூடாது. நான் பாவம் செய்கிற நாளிலே மரித்து விட வேண்டும். என் பாவத்தோடு நான் மரிக்கக்கூடாது. பாவம் செய்ய போகும்போது, பாவத்தை செய்வதற்கு முன்பதாக பாவம் செய்ய போகிறேன் என்று நான் மனசுல உறுதி எடுத்து தீர்மானம் பண்ணி செய்யத்தான் போகிறேன்னு போறேன் பாருங்க, அந்த பாவம் செய்யறதுக்கு முன்னாடி, அந்த பாவத்தை செய்யறதுக்கு தொடங்குவதற்கு முன்னாடி செத்துறணும். அவன் தான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவன் தான் கிறிஸ்தவன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த பாத்திரம் இன்னைக்கு விக்கிரக கோவில்ல இருக்கிறது. இந்த பாத்திரம் இன்னைக்கு எகிப்துக்கு கொண்டு வந்து விடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 39:9 ஆதியாகமத்தை வாசிக்கும் பொழுது நல்லா கவனிங்க, வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 39:9, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. யார் சொல்றது? யோசேப்பு சொல்றார். கவனிங்க, பார்வோனுடைய தேசத்திலே, போத்திபாருடைய வீட்டிலே, பெரிய அரமனையிலே யோசேப்பு அதிகாரியாக, உண்மையுள்ளவனாக, பொறுப்பாளனாக அங்கு விடப்பட்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு, சந்தர்ப்பத்தை சூழ்நிலையை கவனிக்கணும், சந்தர்ப்ப சூழ்நிலையை கவனிக்கணும். இதுக்கெல்லாம் நான் தான் அதிகாரி, இந்த அரண்மனைக்கு நான் தான் அதிகாரி. அல்லேலூயா. நான் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதுதான் சூழ்நிலை. அல்லேலூயா. எவ்வளவு உண்மையுள்ள எஜமான்! அவரு யோசேப்பின் கையில எல்லாவற்றையும் ஒப்புவித்திருக்கிறார், எல்லாவற்றையும் ஒப்புவித்திருக்கிறார். காரணம் என்ன? கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று அவர் கண்டார். ஒரு மனுஷன் உன்னை நம்பல, நல்லா கவனிக்கணும். எந்த மனுஷனும் உங்களை நம்பல, உங்க கூட இருக்கிற கர்த்தரை நம்புகிறான். யோசேப்பை நம்பல, யோசேப்பு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று கண்டுதான் யோசேப்பை நம்பினான். அப்ப சுயமா யாரும் நம்மளை நம்ப மாட்டாங்க. நம்ம கூட யார் இருக்கணும்? கர்த்தர் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு எஜமான், அந்த ஒரு எஜமானுக்கு நான் எப்படி துரோகம் செய்வது என்று சொல்லல. இவ்வளவு நம்பிக்கைக்குரிய வேலையை கொடுத்திருக்கிறானே, அவனுக்கு நான் துரோகம் எப்படி பண்ணுவேன்னு சொல்லல. என்ன சொன்னான் தெரியுமா? என் தேவனுக்கு நான் விரோதமாய் துரோகம் செய்வது எப்படி? பாத்திரமே, எங்க இருக்கிற? எங்க இருக்கிற? நான் மறுபடியும் சொல்றேன்,
கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார் என்றால், உன்னை நீ மாற்றிக் கொள்ளாவிட்டால் நீ இருக்கிற இடம் உன்னை மூடி போடும். நீ இருக்கிற இடமே உன்னை மூடிடும். நீ எங்க இருக்கிறன்னு கூட தெரியாது. இந்த வசனம் சொல்லுது, இந்த பாத்திரம் சினையார் தேசத்தில் இருக்கிறது. அது சொல்லாமல் அந்த பாத்திரம் எங்க இருக்குன்னு தெரியவே தெரியாது. இந்த பாத்திரம் நல்லா புரிஞ்சுக்கணும். வேதம் வாசிக்கிறது ரொம்ப எளிமையா இருக்கும், ஆனா புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். யூத ஜனங்களுக்கு, சிறைப்பட்ட ஜனங்களுக்கு இந்த பாத்திரம் எங்க இருக்குன்னு தெரியவே தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒருத்தர் கூட தெரியாது இந்த பாத்திரம் எங்க இருக்குன்னு. இந்த புஸ்தகத்தை வாசித்தவனுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த பாத்திரம் எங்க இருக்குன்னு. அல்லேலூயா. நீங்க பிள்ளைகளை பிடிச்சு வைங்க, இல்லைன்னா நான் சொல்றதை கவனிக்க மாட்டீங்க. பிடிச்சு வைமா. அல்லேலூயா. நீங்க நல்லா வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பொற்பாத்திரம், கர்த்தருடைய பாத்திரம், ஆலயத்தின் பாத்திரம் எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? தானியேல் வாசித்தார், அவருக்கு தெரியும். எரேமியா எழுதினார், அவருக்கு தெரியும். ஒரு சிலருக்கு தான், வாசிச்சவங்களுக்கு, எழுதினவங்களுக்கு தான் தெரியும். தேவனுக்கு தான் தெரியும், மற்ற யாருக்குமே தெரியாது. எப்ப தெரியும் தெரியுமா? அது கொண்டு வரப்பட்ட போது, அது மீட்கப்படும் போது, கோரேஸ் எடுத்து கொடுக்கும் போது மட்டும்தான் தெரியும். சிலருக்கு நாம எங்க இருக்கிறன்னே தெரியல. இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்னு தெரியல. ஆனா யோசேப்புக்கு தான் எங்கு இருந்தாலும் தேவனோடு இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் மாத்திரம் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எதுவுமே வராம, எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையும் வராம நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் விசுவாசி என்று சொல்லுவதிலே பலனில்லை. என்னை சுற்றிலும் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது, என்னை சுற்றிலும் நெருக்கம் இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே என்னை நான் காத்துக்கொள்கிறேனே, இதுதான் பரிசுத்த வாழ்க்கை, இதுதான் பரிசுத்தமான பாத்திரம். அல்லேலூயா. பைபிள் சொல்லுதுங்க, நித்தம் நித்தம் அவனோடு பேசிக்கொண்டு வந்தோம். நல்லா கவனிக்கணும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, மாம்சமானவன் யாராக இருந்தாலும் சரி, யோசேப்புக்குள் இருக்கிற அந்த விசேஷித்த ஆவி, அவனுக்குள் இருக்கிற ஆவி மட்டும் இல்லைன்னு சொன்னா எந்த மாம்சமானவனும் விழுந்து போவான். அல்லேலூயா. உன்னை போல தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன் வேறு ஒருவனும் இல்லை. தேவ ஆவியை பெறாமல் ஒருவனாலும் உண்மையுள்ளவனாக இருக்க முடியாது. அல்லேலூயா. அவர் தன்னை காத்துக்கொள்றார் பாருங்க. எதுக்காக வந்திருக்கிறோம்? ஏன் கொள்ளையடிக்கப்பட்டு இங்க வந்திருக்கிறோம்? எதுக்காக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார்? எதுக்காக நம்ம இங்க எகிப்துக்கு அனுப்பி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவனுக்கு தெரியும், எல்லா ஜனங்களையும், சொந்த ஜனங்களையும் உயிரோடு காப்பாற்றுவதற்கு, அழிவிலிருந்து தப்புவிப்பதற்கு கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தப்பான இடத்துக்கு நாம் போனாலும் கூட சரியானவர்களா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த ஒரு மாசம், போன மாசம் திருவிருந்து எடுத்துட்டு இந்த மாசம் திருவிருந்து எடுக்க வந்திருக்கிறீங்க. உங்க ஆத்துமாவை கெடுக்கும்படி பாவம் செய்திருந்தால் அவர்கள் மட்டும் திருவிருந்து எடுக்க வேண்டாம். தயவு செய்து சொல்றேன். நீ மீறி எடுத்தியனா அது உனக்கு நாசமாய் போகும், செத்துருவ. தயவு செய்து சொல்றேன். உன்னுடைய தொடர்ச்சியான பாவத்துக்கு தேவன் ஒரு முடிவை வைக்கிறார். தொடர்ந்து என்ன செய்யாத, பாவம் செய்யாத. உன்னை இழந்து போக தேவன் விரும்பவில்லை, உன்னை இழக்க தேவன் விரும்பவில்லை. தயவு செய்து சொல்றேன், நாம எடுக்காத போனா எல்லாரும் ஏதாவது நினைப்பாங்களோன்னு சொல்லி மீறி நீ எடுத்தனா கஷ்டம். ஒரு வழி இருக்குது, ஒரு வழி இருக்குது. அந்த வழியை மட்டும் நீ என்ன செய்யலாம்? ஃபாலோ பண்ணலாம். இனி நான் செத்தாலும் பாவம் செய்ய மாட்டேன் என்று தேவனுக்கு நான் உறுதி அளிக்கிறேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டாயானால் நீ எடுக்கலாம். அப்படி சொல்லிட்டு நீ மறுபடியும் பாவம் செய்தியனா திரும்ப இங்க வரமாட்டேன், திரும்ப நீங்க வரமாட்டேன். தேவ சமூகம் ஒன்று சேர்த்துக்கிறது நீ இருக்க மாட்டேன். இதுதான் உறுதி, இதுதான் ஆணை, இதுதான் அர்ப்பணிப்பு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சரியான உபதேசத்தை சொல்லிக் கொடுக்காத ஊழியர்கள் இல்லாதபடினாலே பரிசுத்தத்தினுடைய மதிப்பு என்னதென்று தெரியவில்லை.
கண்டிப்பான உபதேசத்தை சொல்லி கொடுக்காததினாலே தேவனுடைய வல்லமை இன்னதென்று தெரியவில்லை. அதனால்தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஞானஸ்நானம் மட்டும் எடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. இந்த ஆள் பேசுற பேச்சுக்கு ஞானஸ்நானம் மட்டும் எடுத்துடக்கூடாது. ஆனா எடுக்காம வரவும் முடியாது. அல்லேலூயா. வாய்ப்பு, கர்த்தர் வாய்ப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. என்ன கடிந்து கண்டிப்பாய் பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அதை செய்வார். அது யாரும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. அனனியாவும் சப்பீராலும் தேவ சமூகத்துக்கு வருகிறார்கள். எப்படி வர்றாங்க? எப்படி வர்றாங்க? நல்லா கவனிக்கணும். முதல்ல புருஷன் வந்தார். ஹலோ, கவனிக்கலன்னா என் சத்தம் இருதயத்தை கொன்றுவிடும். அப்படி சத்தம் போடுவேன். நான் சத்தம் போட்டேன்னா உன் இருதயம் ஓட்ட விழுந்துரும். கவனிக்கணும். முதல்ல புருஷன் வருகிறான். வீட்டில் என்ன பிளான் தெரியுமா? நான் போய் நீ 3 மணி நேரம் கழிச்சு தான் வரணும், நடுவில் வந்துடக்கூடாது. இதுதான் வீட்டில் பிளான். கணவன் மனைவியும் பேசிக்கிட்டாங்க. அனன்யா சார் நீங்க போங்க, நான் பின்னாடி வர்றேன். சப்பிரா சீக்கிரம் மட்டும் வந்துடாத, லேட்டாவா லேட்டஸ்டாவா 3 மணி நேரம் கழிச்சு வா. வந்தாங்க. தலைவர் வந்தார். பாஸ்டர் பீட்டர் நிலத்தை வித்துட்டேன். நேற்று சொல்லியிருந்தேன்ல, நிலத்தை வித்துட்டேன், இந்தாங்க என்னுடைய பங்கு. கொண்டு போய் காலில் வச்சார். பீட்டர் பார்த்தார், முகத்தை பார்த்தார், மறுபடியும் முகத்தை பார்த்தார். இப்போ முழிக்க ஆரம்பிச்சிட்டான். 3 முறை ஊழியக்கார முகத்தை பார்த்தா விசுவாசி முகத்தில் என்ன வந்துடும்? இப்போ நான் பார்க்குறேன் பாருங்க. என்ன நீங்க 3 முறை திரும்ப பாருங்க. முழிக்காத மூஞ்சி தான் நல்ல மூஞ்சி. முழிக்கிற மூஞ்சி திருட்டு மூஞ்சி. அவன் திருட்டு மூஞ்சியோட வந்திருக்கான். வந்துட்டு இவ்வளவுதான்ப்பா நாங்கள் விற்றோம். கேட்குறேன், மறுபடியும் கேட்குறேன், எவ்வளோப்பா சேல் பண்ணீங்க? எவ்வளோ சேல்ஸ் பண்ணீங்க? 50 lakhs சொல்லிட்டார். 50 லட்சத்துக்கு சேல் பண்ணோம். உண்மையா சொல்றியா? ஆமா. இந்தாங்க. சரி. அவர் கேட்குறாரு, எப்பா நீ 1 கோடிக்கு நிலத்தை வித்துட்டு 50 லட்சம் கொண்டாந்து வைக்கிறியே, இங்க வந்து பொய் சொல்றதுக்கு உனக்கு என்ன தைரியம் அப்படின்னு கேட்கிறாரு. அப்படியே இங்க என்ன ஆயிப்போச்சு? அப்படியே குளலாம் நடுங்குது, கை கால்லாம் உதிருது. நீ பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொன்னாய், மனுஷனிடத்தில் அல்ல. எங்க பொய் சொன்ன? பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொன்னேன். அதனால நீ படுத்து இளைப்பாரு போன்ட்டார். என்ன சொல்லிட்டாரு? ஓ, சப்பிரா வர்றாங்க, அப்படியே ஜாலியா வர்றாங்க. 50 லட்சம் வீட்டில் இருக்கு. இந்நேரம் பேதர்கிட்ட அவர் கொடுத்துருப்பாரு, எல்லாத்தையும் சுமூகமா முடிச்சிருப்பாரு, எல்லாம் சரியா இருக்கும். இப்ப நம்ம இருக்கிற பாஸ்டர்லாம் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் செக்கை கொடுத்தாங்கன்னா, ஏமா நீ 100 வயசு 200 வயசு வரைக்கும் நல்லா இருப்போம். இன்னைக்கு இப்படிதான் பாஸ்டர்ஸ். அப்படியே இல்லையா? அல்லேலூயா. கோடி கோடியாய் லட்ச லட்சமாய் தேவனுடைய பாதத்திற்கு, அப்போஸ்தலருடைய பாதத்திற்கு காணிக்கைகள் வந்து கொண்டிருக்கிறது. பணத்தை ஒரு காலம் நோக்கி பார்க்கவே இல்லை. அவங்க உள்ளத்தையே அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உள்ளத்தை தான் பார்க்கிறார். பாத்திரமே, நீ எங்க இருந்தாலும் அங்கே தேவன் இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எகிப்திலே யோசேப்பு இருந்தான், கூட யார் இருந்தது? கர்த்தர் கூட இருந்தார். நீ எங்க இருந்தாலும் கர்த்தர் கூட இருப்பார். அந்த கர்த்தரை அந்த இடத்துல விட்டுறாதே. அல்லேலூயா. எத்தனையோ விதமான பொய் சாட்சிகள், அவப்பெயர்கள், குற்றச்சாட்டுகள், பழி சொற்கள் எத்தனையோ வந்தது. அத்தனை வந்தாலும் அவைகளெல்லாம் சகித்துக் கொண்டு, தண்டனை அனுபவித்துக் கொண்டு தன்னோடு இருக்கிற கர்த்தரை விடவே இல்லை. அல்லேலூயா. ஏசாயா புத்தகம் சொல்லுது 48:14-15, நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கர்த்தரின் மேல் இருக்கும், கல்தேயரின் மேல் இருக்கும் என்று
இவர்களில் அறிவித்தவன் யார்? தேவனுக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை எங்க செய்வான்? பாபிலோன்ல செய்வான். இந்த பாத்திரம் பாபிலோன்ல போய் விக்கிரக ஆலயத்தில் இருந்தாலும் கூட அங்கே இருக்கிற தேவனுடைய பிள்ளை தேவனுக்கு பிரியமானதை சித்தமானதை மட்டுமே செய்வான். அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஊருக்கு போறோமே. எத்தனை பேர் ஊருக்கு போயிருக்கிறீங்க? ஊருக்கெல்லாம் போறீங்கல்ல. ஊர்களுக்கு போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு மாறுதலுக்காய் ஆறுதலுக்காய் போயிட்டு வரீங்க. எத்தனை பேர் ஊருக்கு போயிட்டு வரீங்க? கை தூக்கலன்னா இனிமே ஊருக்கு போக மாட்டேன். எத்தனை பேர் போறீங்க? பயமுறுத்தி தான் கேட்க வேண்டியிருக்கு. என்ன பண்றது? அல்லேலூயா. எதுக்கு போறோம்? ஊருக்கு எதுக்கு போறோம்? சொந்த ஊரு, பிறந்த ஊரு, அந்த மண்ணை போய் மிதிச்சிட்டு 4 பேரை பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களா விசாரிச்சு வர போறோம். அப்படிதானே? அல்லேலூயா. இங்க வந்திருக்கிற நீ ஊருக்கு போன பிறகு இப்படியே தான் இருக்கிறியா? வேற மாதிரி மாறிடுறியா? நான் பார்த்தேன். இங்க வந்து திருவிருந்து எடுக்கிற ஆளு நான் பார்த்தேன். பூ வச்சுட்டு போகுது. என் மனசை விட்டு தூக்கி போட்டேன். நான் மனசுல தூக்கி போட்டேன். நான் ஒரு விசுவாசியாக தேவ பிள்ளையாக என் இருதயத்தில் நான் தூக்கி எறிந்தேன். நீ தேவனுக்கு பிரியமில்லாதவன். தேவனுக்கு பிரியமில்லாதவன். கர்த்தர் உன்னை விட்டு விலகிவிட்டார். அல்லேலூயா. இந்த இருதயத்தை தேவனுக்கு கொடுத்த பிறகு நீ வேறு ஒருவனுக்கு எப்படி கொடுக்க முடியும்? கர்த்தருக்கு உன்னை அர்ப்பணித்த பிறகு உலகத்துக்கு உன்னை எப்படி அர்ப்பணிக்க முடியும்? காரணம், உன்னுடைய ஐக்கியம், உன்னுடைய பழக்கம், உன்னுடைய சேர்க்கை தேவனுக்கு பிரியமில்லை. நீ கொள்ளையடிக்கப்பட்டு போயிருக்கிறாய். பாத்திரமே, நீ கொள்ளை போயிருக்கிறாய். யோசேப்பு கொள்ளை போனாலும் தன்னை உலகத்துக்கு விற்று போடவில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள்ல வாசிக்கிறோம். நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். தேவன் தெரிந்து கொள்வதற்கான நோக்கம் என்ன? கர்த்தர் ஏன் உன்னை தெரிந்து கொண்டார்? இன்னைக்கு நிறைய பேர் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு சொல்றாங்க, ரட்சிக்கப்பட்ட நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், பாருங்க வசதியா இருக்கிறேன், செழிப்பா இருக்கிறேன், ஆசீர்வாதமா இருக்கிறேன் ரட்சிக்கப்பட்ட பிறகு. நான் சொல்லுவேன், நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு பாடுபடுகிறாயா? கஷ்டத்தை அனுபவிக்கிறாயா? துன்பப்படுகிறாயா? தேவனை தெரிந்து கொண்டார். நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்ற நீ இன்னும் தேவனை அறியவில்லை. தேவாலயத்தின் பாத்திரமாக இன்னும் நீ மாறவில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் தெரிந்து கொண்டேன். என்ன நோக்கத்திற்காக? என் நாமத்தை அறிவிக்க, எனக்காக பாடுபட. அல்லேலூயா. எனக்காக பாடுபட. எத்தனை பேர் தெரிந்து கொண்டிருக்கிறார்? எத்தனை பேரை தெரிந்து கொண்டிருக்கிறார்? இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா, ஐயோ இது நமக்கு சரியா வராது, இதை விட்டு விலகி வேறு யாராவது அதை செய்யட்டும், நாம விலகி போயிடுவோம். ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? தேவன் உன்னை தெரிந்து கொண்டால் நீ விலகவே முடியாது. நீ விலகவே முடியாது. அல்லேலூயா. நீ விலகி போகவே முடியாது. விலக விடவே மாட்டார். கொஞ்சம் கவனிங்க, என்னுடைய கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. நான் சொல்ல வரக்கூடிய ஆவிக்குரிய வார்த்தைகளை மறந்துடுற மாதிரி இந்த சத்தம் எனக்கு ஏற்படுது. கொஞ்சம் பிள்ளைகளை கவனிங்க தயவு செய்து. ஒரு பாஸ்டர் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லிட்டே இருக்காரு. அந்த பெற்றோர் கவனிக்கவே இல்லை. அது கத்திக்கிட்டு 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 சொல்லிட்டே கவனிக்கவே விட்டாங்க. அப்படி கையை நீட்டினாரு பாருங்க, அது அப்படியே போய் பொத்துன்னு அங்க விழுந்துச்சு. தொடவே இல்லை. கையை நீட்டினாரு பாருங்க, பொத்துன்னு போய் அங்க விழுந்துச்சு. சபையில ஒரு சத்தம் வரல. அப்புறம் கையை நீட்டணுமா? கையை நீட்டணுமா? ஒரு சத்தம் கூட வரக்கூடாது. அப்பதான் தேவனை நீங்க கனப்படுத்துறீங்க. பிடிச்சு வைங்க, பிடிச்சு வைங்க, சத்தம் வரக்கூடாது. நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், எனக்காக பாடுபடுவதற்காக. பைபிள் சொல்றது 9:21 ரோமர் எழுதின நிருபம். மிதியிட்ட ஒரே கள்ளி மணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையா?
களிமண்ணை போட்டு மிதிச்சு கனமான பாத்திரம் கனவீனமான பாத்திரம்னு செய்யறதுக்கு அந்த குயவனுக்கு அதிகாரம் இல்லையா? அதுபோலத்தான் உங்கள் மேல் எனக்கு முழு அதிகாரம் இருக்கு என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நம்ம மேல் அவருக்கு முழு அதிகாரம் உண்டு. எந்த காரியத்துக்கும் பயன்படுத்துவதற்கு நமக்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. இதை யாரும் மறுக்க முடியாது, விலக முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21 ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. வீட்டில் என்ன இருக்கு? வெள்ளி பாத்திரம் இருக்கு, பொன் பாத்திரம் இருக்கு, மரத்தாலான பாத்திரம் இருக்கு, மண்ணாலான பாத்திரம் இருக்கு. சிலது கனத்திற்கும் சிலது கனவினத்திற்கும் உரியவைகள் என்று சொல்றார். இந்த வசனத்தை நீங்கள் படிப்பீர்களானால் உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஒரு வீட்டிலே பொன்னு வெள்ளி மரம் மண்ணு பாத்திரங்கள் இருக்கிறது. எல்லாத்தையுமே உபயோகப்படுத்துகிறோம். சிலதை அற்பமான வேலைகள் செய்ய, சிலதை கனத்திற்குரிய வேலைகள் செய்ய. இதுக்கான பொருள் என்ன? அதே அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிறோம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாய் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாய் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. நீ வீட்டிலே இருக்கிற பாத்திரங்களில் நீ ஒரு பாத்திரம். தேவனுக்கு முன்பாக வசனத்தை சரியாய் சொல்லு, உத்தமனாய் ஜாக்கிரதையாயிரு. 2வது பாருங்க 16ஆம் வசனத்துல, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு, அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். அப்படியானால் இந்த வீட்டிலே சீர்கேடான பேச்சுகளை பேசுகிறவர்கள் உண்டு. அவைகளுக்கு உங்களை விலக்கி காத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் என்ன செய்யணும்? நம்மளை சுத்திகரிக்க வேண்டிய காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறார். ஒரு பெரிய ஊழியக்காரன், தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவன். பவுலுக்கு பிறகு ரொம்ப அற்புதமான ஊழியத்தை செய்தவன். அல்லேலூயா. 19ஆம் வசனம் சொல்லுது, அநியாயத்தை விட்டு விலக வேண்டும். 22ஆம் வசனம் சொல்லுது, பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓட வேண்டும். 23ஆம் வசனம் சொல்லுது, புத்தியினமும் அயுக்தமுமான தர்க்கங்கள், அறிவற்ற மடத்தனமான விவாதங்கள், சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அதுக்கு விலகி இருக்க வேண்டும். இவைகளை விட்டு சுத்திகரித்துக் கொண்டால் நீ பிரயோஜனமான பாத்திரமாயிருப்பாய், நல்ல பாத்திரமாயிருப்பாய். அல்லேலூயா. இங்க பாருங்க, நாம கூப்பிட்டா யாரும் காது கேட்காது. ஆமாவா இல்லையா? கூப்பிட்டா யாரும் காது கேட்காது. வெளியில இப்போ ஒரு சத்தம் கேட்கட்டுமே, எல்லாரும் காதுலயும் விழுந்துரும். எல்லாரும் டப்பு டப்பு டப்புன்னு ஏஞ்சி போய் எட்டி பார்ப்பாங்க. என்ன 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 எது அவசியம் இல்லையோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எது அவசியமா இருக்கிறதோ அதுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. நீ பிரயோஜனமான பாத்திரமாக இருக்க வேண்டும், பிரயோஜனமான பாத்திரமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, ஆவி ஆத்துமா சரீரம் நமக்குள்ள என்ன இருக்கு? உங்களுக்கு புரியாத விஷயத்தை சொல்லுகிறேன், நல்லா கவனிங்க. ஆவி ஆத்துமா சரீரம் எத்தனை பேருக்கு புரியுது? உள்ள இருக்குது எத்தனை பேருக்கு புரியுது? இதனுடைய வேலைகள் என்ன? இது என்ன செய்கிறது? இதை பற்றின அறிவு என்ன? இதை பற்றின விளக்கம் என்ன? எத்தனை பேர் நீங்க படிச்சிருக்கீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சிருக்கா? இதனுடைய பொருள் என்ன? இப்போ ஆவி ஆத்துமா நல்லா கவனிக்கணும். இந்த ஆவி என்பது உயிர், நமக்குள்ள இருக்கிற உயிர். இந்த உயிரோடு தேவனுடைய ஆவியானவர் கலக்கும் போது அது பரிசுத்த ஆவி. நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன இருக்கு? சரீரம். நல்லா கவனிங்க, சரீரம். இந்த சரீரத்திற்கும் இந்த ஆவிக்கும் புரிதலே கிடையாது. ஒண்ணு புரிஞ்சிக்கவே முடியாது. இப்ப இந்த சரீரமும் இந்த ஆவியும் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அறிவு என்கிற ஆத்துமா வேணும். அறிவுங்கிற ஆத்துமா வேணும். இந்த ஆத்துமா தான் சரீரத்திற்கும் ஆவிக்குமான புரிதலை கொண்டு வருகிறது. இல்லைன்னா புரியாது. இப்ப இந்த ஆத்துமாவுக்கு அறிவு வேணும்ல. இந்த ஆத்துமா அறிவு எங்கே அடையும் அப்படின்னா தேவ சமூகத்தில் அது அறிவடைகிறது, தேவனால் பலப்படுகிறது. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. பரிசுத்தரின் அறிவே அறிவு. இந்த அறிவை இந்த ஆத்துமா பெற்றுக்கொண்டு இந்த ஆவிக்கு கொடுக்கிறது. ஆவி சரீரத்துக்கு கொடுக்கிறது. சரீரம் தன்னை காத்துக் கொள்கிறது. ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. அல்லேலூயா. பைபிள் சொல்லுதே ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்?
சரீரத்தை விட்டு தேவன் போய்விடுகிறார். நமக்குள்ள யார் இருக்கிறது? தேவன் இருக்கிறார். ஆவி என்பது யாரை குறிக்கிறது? தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுது? இந்த ஆவி தேவனாய் இருப்பதினாலே இந்த ஆத்துமா தேவ ஆத்துமாவாக இருக்கிறது. அவன் ஜீவ ஆத்துமாவாக மாறினான். கர்த்தர் தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். அவனுடைய மூச்சு காற்று தேவனாய் இருக்கிறது. நீங்க விடுற மூச்சு எப்படி விடுறீங்க? எப்படி விடுறீங்க? கந்தசாமி, முனுசாமி, அவளே இவளே, காளியம்மா, அந்த அம்மா, அப்படியே விடுறீங்க? எப்படி மூச்சு விடுறீங்க? ஏ சு ஏ சு. மூச்சே ஏசுன்னு தான் விட்டுக்கிட்டு இருக்கேன். மூச்சு யாருது? தேவனுடையது. இந்த பாத்திரம் இங்க தான் மூச்சு விடணும். எங்க விடக்கூடாது? அங்க போய் விடக்கூடாது. நான் சொல்லுவேன், எங்கேயாவது டிக்கெட்டை புக் பண்றேன், எங்கேயாவது டூர் போறேன், அங்க போறேன் இங்க போறேன்னு போனியனா ஜாக்கிரதை, நீ கொள்ளையடிக்கப்பட்டு போயிடுவ. உன்னை களவாடி கொண்டு போய் விடுவான். நீ பாபிலோன் தேசத்திலே சிறை வைக்கப்பட்டு போவாய். அங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. போட்டு மூடி வச்சிருக்கோம், கொஞ்ச நாளைக்கு உன்னை வீணா போய் விடுவாய். அல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்யணும்னா ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். கொள்ளையடிக்கப்பட்டு போனாலும், தேவ சமூகத்திலே கொள்ளையடிக்கப்பட்டு போனாலும் தேவனுக்காக வாழ வேண்டும். ஆத்துமாவுக்கு 5 பகுதிகள் இருக்கிறது. 5 பகுதிகள் கொண்டது ஆத்துமா. நல்லா கவனிங்க. என்னன்னா, முதல்ல சுபாவம். ஆத்துமாவுக்கு என்ன இருக்கு? சுபாவம். இந்த சுபாவம் என்ன சொல்லுது அப்படின்னா, நல்ல எண்ணங்களையும் நல்ல யோசனைகளையும் வெளிப்படுத்துகிறது. ஆத்துமாவுடைய சுபாவம் என்ன? நல்ல யோசனை, நல்ல எண்ணங்கள். இதான் ஆத்துமா கொடுக்கிறது. இதான் பரிசுத்தருடைய அறிவு. அந்த அறிவு நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? நல்ல எண்ணத்தை கொடுக்கிறது, நல்ல யோசனையை கொடுக்கிறது. 2வது வாஞ்சை, அதாவது தாகம் நமக்கு உண்டாயிருக்கிறது. வாஞ்சை என்ன? தாகம். பைபிள் சொல்லுது, வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமாவும் மேல் தாகமா இருக்கிறது. வாஞ்சை. வாஞ்சை என்றால் தாகம். இப்ப 3வது ஆத்மாவுடைய 3வது பகுதி உணர்வு. அந்த ஆத்மாவுக்கு என்ன இருக்கிறது? உணர்வு இருக்கிறது. புரிதல். உணர்வுனா என்ன? புரிந்து கொள்ளுதல். யாத்திராகமம் 4:15 நீ அவனோடு பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன், புரிய வைப்பேன். உணர்வு. 4வது ஆசை. ஆத்மாவுக்கு என்ன இருக்கணும்? ஆசைனா ஈர்ப்பு. உலகத்தின் மேல அல்ல, தேவன் மேல ஈர்ப்பு. 63 சங்கீதம் 2ஆம் வசனம், பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து. எங்க பார்க்கணும்? எங்க பார்க்கணும்? சபைக்கு தான் போகணுமா? வீட்டில் ஜெபம் பண்ணு. வேலைக்கு தான் போகணுமா? வீட்டிலே வேலை செய்ய. தட்டில் தான் சோறு துண்ணுமா? கீழே கொட்டி துண்ணு. எல்லாம் ஒண்ணுதானே? கிடையாது. பரிசுத்த ஆலயத்தில் தேவனை பார்க்க உனக்கு ஆசை இருக்கிறதா? அதான் ஆசை, ஆத்மாவுடைய ஆசை. அல்லேலூயா. 5வது தெரிந்து கொள்ளுதல். ஆத்மாவின் சுபாவம் என்ன? தெரிந்து கொள்ளுதல், முன்னுரிமை. நாம ஆத்மாவில் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும்? இயேசு சொல்றார் பாருங்க, நமக்கு முன்னுரிமை கொடுக்கிறார். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல, என் பிள்ளைகளுக்கு தான் முன்னுரிமை. ஆத்மா என்ன சொல்லும்? முன்னுரிமை கொடுக்கும். தேவன் தான் முக்கியம் என்று, பிள்ளைகள் தான் முக்கியம் என்று. அல்லேலூயா. இப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த பாத்திரம் கொள்ளை அடிக்கப்பட்டு எங்க போனாலும், எந்த ஊருக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும், அங்கே தேவனோடு அது தன்னை காத்துக்கொள்ளும். ஒரு நாள் அது திரும்பி வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் சொல்லுவேன், தயவா சொல்லுவேன், நீ எந்த ஊருக்கு போனாலும் சரி, உன்னை மாற்றிக்கொள்ளாதே, உன் அடையாளத்தை மாற்றிக்கொள்ளாதே, உன் அலங்காரத்தை மாற்றிக்கொள்ளாதே. உன்னை பார்த்து தேவன் அருவருப்பா இருக்கிறாய் என்று சொல்லிவிடும்படி நடந்து விடாதே. என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் பழுதொன்றும் இல்லை சொல்லணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்ல நல்லா புரிஞ்சுங்க. வாழ்க்கை என்பது எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு இல்லை. என் தேவன் என்னை பார்க்கிறார். யார் பார்த்தா பார்க்கல எனக்கு கவலை இல்லை. என் தேவன் என்னை பார்க்கிறார். அவருக்கு நான் எப்படி இருக்கணும்? உண்மையுள்ளவனா இருக்கணும். அப்படி கொள்ளையடிக்கப்பட்டு போனாலும், எங்க போனாலும், என்ன செய்தாலும், அல்லேலூயா, நான் தேவனுக்கு முன்பாக
உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். நிறைய பேர் கேட்டாங்க, உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணீங்க, ஆனா ஒரே ஒரு குறை, நீங்க தான் அந்த ஜிப்பாயும் வேஷ்டியும் போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருந்தீங்க. ஒரு கோட்டு போட்டிருக்கலாம், ஒரு பேண்ட் போட்டிருக்கலாம், அப்படிலாம் சொன்னாங்க. அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? அவங்க பார்வை வேற, என்னை தேவன் பார்க்கிற பார்வை வேற. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். பிரதிஷ்டை என்பது, ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையிலே பிரதிஷ்டை செய்துவிட்டால் அதை மீறக்கூடாது. பிரதிஷ்டை மீறினால்தான் சிம்சோன் வாழ்க்கை இழந்தான். பிரதிஷ்டை போயிடுச்சுன்னா தேவன் போயிடுவாரு. தலைமுடிய சரச்சவனே கர்த்தர் போயிட்டாரு. அதான் பிரதிஷ்டை. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் அதை உடுத்த வேண்டும், இதை உடுத்த வேண்டும், அது வேணும், இது வேணும், இது ஒன்றும் என் தேவனுக்கு பிரியமில்லை. இதெல்லாம் நான் போட்டா கூட நான் நிர்வாணி தான். எல்லாரும் அவருக்கு முன்பாக நிர்வாணமாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீ எதை உடுத்தினாலும் நீ நிர்வாணி தான். ஆனா பைபிள் சொல்லுது, நீதியை உடுத்திக்கொள், நீதியின் வஸ்திரங்களை உடுத்திக்கொள். அல்லேலூயா. எங்க போனாலும், எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும், எது உங்களை சூழ்ந்திருந்தாலும், பைபிள் சொல்லுது, லோத்து தன்னை சுற்றி நடக்கிற அக்கிரம கிரியைகளை கண்டும் கேட்டும் தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்டான். பாவம் செய்யல. இப்படிதான் இருக்கணும். நீ கொள்ளையடிக்கப்பட்டு போனாலும் கர்த்தருக்காக உண்மையாய் உன்னை விற்று போடாமல் இரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இரண்டாவது, தவறாய் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்கள். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவனுடைய பாத்திரம் அந்த விக்கிரக கோவிலிலே இருந்து கொண்டு வர சொன்னார்கள். ஒரு விருந்து நடைபெறுகிறது. 1000 பேருக்கு விருந்து. கவனிங்க, 1000 பேருக்கு விருந்து. இந்த 1000 பேர் விருந்து சாப்பிடுவதற்கு உபயோகப்படுத்துவதற்கு 1000 பனிமுட்டுகள், பாத்திரங்கள் தேவாலயத்தினுடையது அவங்க கோயில்ல இருக்குது. கிண்ணம் இருக்கு, டம்ளர் இருக்கு, எல்லாமே இருக்கு. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த மதுவை அதில் ஊற்றி என்ன செய்யறாங்க? குடிக்கிறார்கள். அல்லேலூயா. பாத்திரமே உன்னிலே பழுதிருக்க கூடாதுன்னு பைபிள் சொல்லுதே. இந்த பாத்திரத்திலே எதை ஊற்றி யாரை புகழ்கிறார்கள்? இந்த பாத்திரத்திலே மதுவை ஊற்றி விக்கிரகத்தை புகழ்கிறார்கள். தேவனை புகழ அல்லவா நீ செய்யப்பட்டிருக்கிறாய்? தேவனை புகழ அல்லவா உன்னை பரிசுத்த பாத்திரமாக செய்து வைத்திருக்கிறார்கள்? தேவனை ஆராதிக்க அல்லவா தேவனுடைய ஆலயத்தில் நீ இருக்கிறாய்? இன்றைக்கு வேறு ஒரு இடத்திலே தவறாய் நீ பயன்படுகிறாயே. அல்லேலூயா. விக்கிரக ஆலயத்தின் வாசலை மிதிக்கும் போது தேவனுடைய கழுத்தின் மேல் காலை வைத்தாய் என்று உனக்கு நினைவில்லையோ? விக்கிரக ஆலயத்துக்குள் போகும்போது என் தேவனை கழுத்தை மிதித்து விட்டுதான் நான் போகிறேன் என்று அறிவில்லையோ? யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. எத்தனை பேர்? அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க. வேதத்தை அறியாத இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். வேதத்தை அறியாத இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று பைபிள் சொல்லுது. வேதத்தை அறியாமல் நீ செய்கிற பாவங்கள் அத்தனை நியாய தீர்ப்புக்கு வரும் என்று நீ நினைத்துக்கொள். அல்லேலூயா. சத்தியத்தை சொல்றது இல்லைங்க. நல்லா புரிஞ்சுங்க. சத்தியத்தை சபைகள் சொல்லுவது இல்லை. ஆகவே விசுவாசிகள் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதில்லை. வேதத்தை ஒவ்வொரு வார்த்தையாக வாசித்து 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 தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுவது விசுவாசி. தவறாய் பயன்படுகிற பாத்திரம். தவறாய் இன்னைக்கு பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர். அல்லேலூயா. எங்க இருக்கிறோன்னு தெரியல. நல்லா கவனிங்க. 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் 7வது வசனம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். தாவீது பெலிஸ்தரின் நாட்டிலே 1 வருஷம் 4 மாதம் குடியிருந்தான். 12ஆம் வசனம் சொல்லுது, ஆகீஸ் தாவீதை நம்பி அவன் இஸ்ரவேலராகிய தன்னுடைய ஜனங்கள் தன்னை வெறுக்கும்படி செய்கிறான், என்றைக்கும் அவன் என் ஊழியக்காரனாய் இருப்பான். தாவீதே, நீ யாரப்பா? நீ யாரு? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன், பெலிஸ்தருடைய கைக்கும் அமலேக்கின் கைக்கும் பொல்லாத ஜனங்களுடைய கைக்கும் விலக்கி மீட்பதற்காக, தன்னுடைய ஜனங்களை காப்பதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நீ. இன்றைக்கு பெலிஸ்தருடைய ராஜாவோடு போய் சேர்ந்து கொண்டு தன் சொந்த ஜனங்கள் தன்னை வெறுக்கும்படி தன் சொந்த ஜனத்துக்கு எதிராக யுத்தத்துக்கு போய் கொண்டிருக்கிறாய். தவறாய் பயன்படுகிற பாத்திரமே, நீ தவறாய் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா.
யார் கூட போய்கிட்டு இருக்கிற? என்ன செய்து கொண்டிருக்கிற? சொல்றாங்க, நாங்க அங்க போய் ஒன்னும் சாமியெல்லாம் கும்பிட போறது இல்ல, அங்க இருக்கிற மீனையும் கறியையும் வாங்கி தின்று விட்டு வயிறை நல்லா பெருத்து கொண்டு வர போகிறோம். அதுக்கு தான் நாங்க டூர் போகிறோம். நாங்க மற்றபடி வேற எதுக்கும் போகலையே. அந்த மீன் இங்க இல்லையா? இங்க கிடைக்காத மீன் அங்க இருக்கா? அல்லேலூயா. என்னெல்லாம் சக்கப்போடு போடுறாங்க, என்னெல்லாம் பொய் பேசுறாங்க. நான் உனக்கு தயவாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், உன்னை காப்பாற்ற விரும்புகிறார். உன் அழிவை நீ தேடிக்கொள்ளாதே. அல்லேலூயா. ஒரு சகோதரன், நல்லா கவனிங்க, ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒரு சகோதரன், காலையில் அவரு வாக்கிங் போயிட்டு வந்தார். நல்லா கவனிங்க, வாக்கிங் போயிட்டு வந்தார். வந்து சேர்ல உட்கார்ந்தார். என்னைக்கும் இல்லாதபடி எனக்கு இன்னைக்கு மூச்சு விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னார். அவ்வளவுதான். சொல்லி அடுத்த வினாடி மூச்சு நின்று விட்டது. அடுத்த வினாடி நினைச்சு மூச்சை நின்று போச்சு. காரணம், அவருடைய இருதயம் மூர்ச்சை அடைந்து விட்டது. ஹார்ட் அட்டாக் ஆகிவிட்டது. மரணம் எப்ப வரும், யாருக்கு வரும், எப்ப வரும், யாருக்குமே தெரியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். பைபிள் சொல்லுதே, இங்க செத்து போறது இல்ல. பாவம் செத்த உடனே செய்த உடனே நீங்க செத்துருவேன்னு சொல்ல கர்த்தர் சொல்லல. நீ பாவம் செய்தால் இரண்டாவது மரணம் உனக்கு சம்பளம். நீ பாவம் செய்தால் இரண்டாம் மரணம் உனக்கு சம்பளம். அத பைபிள் சொல்லுது. இங்க செத்துருவேன்னு சொல்லல, இங்க உனக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். இங்க நீ செத்து போயிடுவேன்னு சொல்ல ஆண்டவர் இங்க உனக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். தவறாய் பயன்படக்கூடாது. அல்லேலூயா. தாவீது தன் ஜனங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண போகிறான். தன் ஜனத்துக்கு எதிராக யுத்தம் பண்ண போகிறான். தன் ஜனத்துக்கு யுத்தம் பண்ண வேண்டிய அவன் அவங்களுக்கு எதிராக போகிறான். தவறான ஒரு இடத்துல போய் இருக்கிறான். பெலிஸ்தருடைய ராஜாவிடத்தில் இருக்கிறான். அவன் ராஜாவாக இருக்கட்டும், பணம் இருக்கட்டும், வசதி வாய்ப்புகள் இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கட்டும், நீ தேவனுடையவன், நீ தேவனுடையவள். நீ பெலிஸ்தருடைய ராஜாவோடு சேர்ந்து கொள்ள கூடாது. அவங்களோடு போக்குவரத்தா இருக்க கூடாது. பாருங்க, அங்கேயே ஒரு சிம்டம்ஸ் காட்டுறாரு ஆண்டவர். அங்கே ஒரு அடையாளத்தை காட்டுறாரு. பெலிஸ்தருடைய பிரபுக்களுக்கு தாவீது வர்றது பிடிக்கல. என்ன காரணம் தெரியுமா? இதை தேவன் தான் செய்கிறார். தாவீது இந்த பாவத்தை செய்துவிடக் கூடாதுன்னு தடுக்கிறார். தாவீதே, நீ போய் உன் ஜனங்களோடு யுத்தம் பண்ணாதே, உனக்கு ரகசியம் தெரியும். ஜனங்களை ஈஸியா முறியடிக்கலாம். சவுல் ஒருவன் தப்பானவன் என்பதற்காக ஜனங்களை அழித்து விடக்கூடாது, ஜனங்களோடு யுத்தம் பண்ணக்கூடாது. கர்த்தர் தடுக்கிறார். அந்த பிரபுக்களை கொண்டு பிரித்து அனுப்பி விடுகிறார். இன்றைக்கு அதே வாய்ப்பு கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். உன்னை திரும்பி வர பண்ணும்படி கர்த்தர் உன்னை பிரித்து எடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சிம்சோனை குறித்து பைபிள் சொல்லுது 15:11. அப்போது யூதாவிலே 3000 பேர் ஏத்தாமூர் கண்மலை சந்திற்கு போய், பெலிஸ்தர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா? இஸ்ரவேல் ஜனம் கேட்கிறது. சிம்சோன்கிட்ட போய் கேக்குது, பெலிஸ்தர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா? தேவ ஜனமே, உன்னை யார் ஆளுகை செய்கிறார்? யார் உன்னை ஆளுகிறது? எந்த ஆவி உன்னை ஆளுகிறது? தேவ ஆவியா, பிசாசின் ஆவியா? யாருடைய ஆளுகைக்கு நீ உட்பட்டு இருக்கிறாய்? அவங்க தெளிவா சொல்றாங்க, எங்களை பெலிஸ்தர் ஆளுகிறார்கள். அல்லேலூயா. இந்த பெலிஸ்தருடைய ஆளுகை என்ன செய்கிறது? பைபிள் சொல்லுகிறது 16ஆம் அதிகாரம் 1 வசனத்துல வாசிக்கிறோம். சிம்சோன் பெலிஸ்தருடைய ஆவியின் ஆளுகை இருந்தபடினாலே ஒரு வேசியின் இடத்தில் போனான். பெலிஸ்தருடைய ஆளுகை இருந்தபடினாலே தெலீலாவிடத்தில் சேகமாயிருந்தான். வாழ்க்கை இழந்தான், எதிர்காலத்தை இழந்தான், தேவ திட்டத்தை இழந்தான், தேவ சித்தத்தை இழந்தான், பரிசுத்த வாழ்வை இழந்தான், தன்னுடைய வாழ்க்கையை தானே மாய்த்து கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. தவறாய் பயன்படக்கூடாது. தவறாய் பயன்படுகிற பாத்திரத்தின் முடிவு சரியாக இல்லை. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6:15 சொல்லுது, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே.
ரோமர் 8:5-6 சொல்லுகிறது, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். நாம் யாராக இருக்கிறோம்? எதை சிந்திக்கிறோம்? அல்லேலூயா. போனை வைத்துக்கொண்டு சாட்டிங் வருகிறதா, மெசேஜ் வருகிறதா, அனுப்புறாங்களா, வருதா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோமா? அல்லேலூயா. சாட் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க, தேவனுக்கு பண்ணுங்க. எந்த மனுஷருக்கும் பண்ணாதீங்க, மனுஷிக்கும் பண்ணாதீங்க. அல்லேலூயா. நீ எந்த காரியத்தை அதிகமா எதிர்பார்க்கிறாயோ அந்த காரியம் உனக்கு தோல்வியாக முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் அப்படித்தான் ரொம்ப ஆவலா எதிர்பார்ப்பாங்க, ப்ரமோஷன் வரும் ப்ரமோஷன் வரும்னு ரொம்ப ஆவலா எதிர்ப்பாங்க, நன்மை வரும் நன்மை வரும்னு. நீ எதிர்பார்த்து ஆவலா போகாதே. பைபிள் சொல்லு, தேவனை நோக்கி அமர்ந்திரு, தேவனை நோக்கி அமர்ந்திரு, நம்புகிறது அவராலே வரும். அவரை நம்பாம பார்த்துக்கிட்டே இருக்காத, ஒன்னும் வராது, தோல்விதான் வரும். தவறாய் பயன்படுகிற பாத்திரம். ரோமர் 1:28, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனே கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்து விட்டார், கேடான சிந்தைக்கு அர்ப்பணித்து விட்டார். தேவன் நம்மை அப்படி ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய நிலைமை என்ன, நம்முடைய வாழ்க்கை என்ன, எப்படி முடியும்? யோசித்து பாருங்க. அல்லேலூயா. எபேசியர் 4:17, கர்த்தருக்கு நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தைகள் நடக்கிறது போல இனி நீங்கள் நடக்காமல் இருங்கள். மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறார்கள், நீங்கள் நடக்க கூடாது, நீங்கள் தவறாய் பயன்படக்கூடாது என்பதை தேவன் இங்கே சொல்லி காண்பிக்கிறார். அல்லேலூயா. ரோமர் 16:20, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் உங்கள் கால் கீழாக சாத்தானை போட்டு நசுக்கி போடுவார். எத்தனை பேர் தங்களை காத்துக்கொள்ள விரும்புகிறோம்? தவறாய் பயன்படக்கூடாதுங்க, தவறாய் பயன்படக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, என்ன வந்தாலும் சரி, செத்தாலும் சாகிறேன். எஸ்தர் சொல்றா, செத்தாலும் சாகிறேன், என் உயிரை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் நான் தவறாய் போய்விடக்கூடாது, தவறான வழியிலே நடந்து விடக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு பெரிய பெரிய ஆபீஸ்ல வேலை செய்யற இடத்தெல்லாம் பாருங்க, ஒரு நாகரிகம் இருக்கிறது. என்ன நாகரிகம் தெரியுமா? அவங்க ஒரு பார்ட்டி வைப்பாங்க. அந்த பார்ட்டியில நீங்க கலந்துகிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு குடிப்பழக்கமே இருக்காது. ஆனா அவங்க என்ன செய்வாங்க, ஒரு ஷாம்பியனை ஊத்தி அப்படி கிளாஸ்ல அப்படி கொடுப்பாங்க, சேர்ஸ். நீங்க மறுக்க கூடாது, அதான் கலாச்சாரம். அந்த மாதிரி இடத்துல நீ போய் இருந்து உன்னை நீ காத்துக்கொள்ளாவிட்டால், அங்க விழுந்து விட்டால், நீ தேவனை விட்டு விலகி போய் விடுவாய். ஒரு நாள் செய்கிற பாவம் அடுத்து 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 பழக்கமாகிவிடும், மறுத்து போய்விடும், உணர்வற்று போய்விடும். பைபிள் சொல்லுது, உன்னை கேடான சிந்தைக்கு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். உன் சிந்தையில கொஞ்சம் கூட உணர்வு இருக்காது. அல்லேலூயா. தவறாய் பயன்படக்கூடாது. மூன்றாவது, எஸ்ரா புஸ்தகம் 1:7-8 சொல்லுகிறது, இந்த தேவாலயத்தின் பாத்திரம் 70 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் சொந்த ஊருக்கு, தேவனுடைய ஆலயத்திற்கு, சொந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. இது மீட்க வேண்டிய பாத்திரம். கர்த்தர் நம்மை மீட்க ஆவலாயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. குடும்பத்தில் எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? ஹலோ பாத்திரங்களே, வீட்டில் எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? குடும்பமா எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? குடும்ப ஜெபம் எத்தனை பேர் பண்றீங்க? கை தூக்குங்க. குடும்ப ஜெபம், நான் கேட்டது குடும்ப ஜெபம் 1. அப்புறம் குடும்ப ஜெபம் இல்லைன்னா உனக்கு எதுக்கு குடும்பம்? ஹலோ, தப்பா ஒண்ணு கேட்கல. பைபிள் சொல்லுகிறது, நீ ஒரு குடும்பத்தில் இருக்கிறாய், உனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறார். குடும்பமாக தேவனை நோக்கி ஏன் பார்க்கிறதில்லை? நீ மீட்கப்பட வேண்டும், தனியாக அல்ல, குடும்பமாக. ஆயிரக்கணக்கான பாத்திரங்கள் மீட்கப்படுகிறது. கோரேஸ் எடுத்து கொடுக்கிறார். அல்லேலூயா. எல்லா பாத்திரத்தையும் திரும்ப கொண்டு வருகிறார். நல்லா கவனிங்க, நம்மை மீட்க தேவன் ஒருவரை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஏசாயா புஸ்தகம் 46:11 சொல்லுது, உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்தில் இருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். உராய்ஞ்சுகிற ஒரு பட்சி யாரை குறிக்கிறது? கோரேஸ் ராஜாவை குறிக்கிறது. நமக்கு கோரேஸ் ராஜா இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார்.
அவர் தான் நம்மளை மீட்கிறவர். அல்லேலூயா. தவறான இடத்திலிருந்து, தவறான பயன்பாட்டிலிருந்து நம்மை சரியான இடத்திற்கு, நேர்த்தியான ஆராதனை செய்வதற்கு, நித்தியத்துக்கு கொண்டு போவதற்கு உராய்ஞ்சுகிற பட்சியாக இயேசு நம்மை தேடி வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறவன் இயேசு கிறிஸ்துவின் நிழலாட்டமாக இருக்கிறான். ஏசாயா 44:28 கோரேசை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். கர்த்தர் நமக்கு பிரியமானதை எல்லாம், தேவனுக்கு பிரியமானதை எல்லாம் செய்கிறவர். அது என்ன பிரியமானது? நம்மை மீட்கிற ஒரே ஒரு காரியம்தான். நம்மளை மீட்க தான் வந்தார் அவர். நம்மை மீட்கிற கோரேசாக அவர் வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த பாத்திரங்களை எல்லாம் எண்ணி கொடுத்தான் என்று வேதம் சொல்லுது. எஸ்ரா 1 7 முதல் 11 வசனங்கள் வாசிப்பீங்கன்னா அங்க பாத்திரங்களை எண்ணி கொடுத்தார்கள். என்ன கொடுத்தாங்க பாருங்க. எத்தனை பாத்திரம் காணாம போச்சு, எத்தனை பாத்திரத்தை பாபிலோனுக்கு கொண்டு போனாங்க அப்படின்னு எண்ணுகிறார்கள். கர்த்தர் உன்னை எண்ணி வைத்திருக்கிறார். பாத்திரமே, கணக்கிலிருந்து நீ தப்பிக்க முடியாது. நீ எண்ணிக்கைக்குள், தேவனுடைய கணக்குக்குள் நீ இருக்கிறாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு பாத்திரம் மிஸ் ஆகல. எல்லாத்தையும் எண்ணி கையில ஒப்புவிக்கிறார்கள். கொண்டு போய் தேவாலயத்தில் வச்சிருங்க, ஆராதனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்படின்னா கர்த்தர் நம்மளை எண்ணி வைத்திருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஒரு விஷயம் சொல்றேன், புரிஞ்சுங்க. நான் இப்போ ஒரு போட்டோ எடுக்கிறேன். உங்களுடைய கவனம் சிதறக்கூடாது, நான் சொல்லுகிறதை நீங்க புரிய வேண்டும் என்பதற்காக உதாரணம் சொல்றேன். நான் ஒரு போட்டோ எடுக்கிறேன். அந்த போட்டோவை எடுத்து உங்க கையில கொடுக்கிறேன். இந்த போட்டோவிலே நீங்கள் யாரை பார்ப்பீர்கள்? யாரை பார்ப்பீங்க? வாய் இல்லையோ? யாரை பார்ப்பீங்க? சத்தமா சொல்லுங்க. போட்டோ எடுக்கிறீங்கன்னா யாரை பார்ப்பேன்? அதுல முதல்ல நான் என்னதான் பார்ப்பேன். யாரை பார்ப்பேன்? என்னதான் பார்ப்பேன். தேவன் உன்னை அதுபோல பார்த்து கொண்டிருக்கிறார். கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிற நினைக்காத, கும்பல்ல உட்கார்ந்து இருக்கிற நினைக்காத. கர்த்தர் உன்னை பார்க்கிறார். தேவ கண்கள் உன்னை நோக்குகிறது. உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமே இல்லை, குரல் வளமே இல்லை, சாப்பிட்டே வரல, தண்ணியே குடிக்கல, தொண்டையில கத்திய வைங்க, சத்தம் வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நாம் மீட்கப்பட வேண்டியவர்கள். சங்கீதம் சொல்லுது 56:8 என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். பாத்திரமே, இங்கிருந்து பாபிலோனுக்கும், பாபிலோன் தேவாலயத்துக்கும், தேவாலயத்திலிருந்து விருந்து சாலைக்கும் அங்கங்க அலைஞ்சி 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 அழுத்து போய் கிடக்கிற உன் கண்ணீரை கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். உன் கண்ணீரை கர்த்தர் எண்ணி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நகோமியை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது, இந்த பாத்திரம் மீண்டும் கொண்டு வரப்பட்ட ஒரு பாத்திரம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்து தனித்தவள் ஆனால், நல்லா கவனிங்க, இதுக்கு முன்னாடி கேட்டிருப்பீங்க, ஆனா இந்த சம்பவத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது புதிய காரியமே. எல்லாத்தையும் இழந்துட்டாங்க, தனித்தவளாய் வர்றாங்க. பைபிள் சொல்லுது, திரும்பி வரும்படி எழுந்து கர்த்தர் உன்னை திரும்ப எழுப்பி கொண்டு வருகிறார். அவங்க திரும்பி எழுந்து வர்றாங்க. நல்லா கவனிங்க. அவங்க சொல்றாங்க, நான் சிறுமைப்பட்டேன், சிறுமைப்படுத்தினது கர்த்தர். நான் துக்கமாக இருக்கிறேன், என்னை துக்கப்படுத்தினது கர்த்தர். நான் இன்பம் உள்ளவள், இப்போது கசப்பாய் மாறாவாய் மாறி இருக்கிறேன், இதெல்லாம் செய்தது கர்த்தர். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. நகோமி ஏன் தனித்தவளாய் ஆனால், ஏன் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டால் என்று ஒரு காரணத்தை சொல்றேன். நீங்க கண்டுபிடிச்சீங்க, கரெக்டா உங்க மனசுல புரிஞ்சிடும். பைபிள் படிச்ச உங்களுக்கு சூப்பரா இருக்கும். பாருங்க பாருங்க, கவனிங்க. நியாயாதிபதிகளின் காலத்தில் நியாயாதிபதிகள் எப்படி வாழ்ந்தாங்கன்னா, அவன் தன் தன் மனதின்படி, தன் தன் இஷ்டத்தின்படி வழிகளில் நடந்தான். எப்படி நடந்தாங்க? அவங்க மனசுபடி, அவங்க வழியின்படி நடந்தாங்க.
இப்போ நகோமி தன் சொந்த மனதின் யோசனையின்படி, தன் சொந்த சிந்தனையின்படி, தன்னுடைய யோசனை, தன்னுடைய ஆலோசனையின்படி நடந்ததினாலே இன்றைக்கு இழந்து வந்து நிற்கிறாள். அல்லேலூயா. இல்லைன்னா இந்த இழப்பு வந்திருக்காது. தேவன் தெரியும், தேவன் முன்குறிச்சிருக்கிறாரு, இந்த சந்ததியிலே இயேசு பிறக்க வேண்டும் என்று தேவ சித்தம். ஆனா இந்த சந்ததியை இன்னைக்கு முடிச்சிட்டோம்னா இயேசு எப்படி பிறப்பார் என்று பிசாசனுடைய சவால். என்ன செய்தாலும் அதிலிருந்து ஒரு வேரை துளிர்விட பண்ண தேவனால் ஆகும். ஆனால் நகோமி இன்னைக்கு உணரணும், தேவனுடைய பாத்திரமே இன்னைக்கு திரும்பி வந்திருக்கிற. ஏன் வெறுமையா திரும்பி வந்த தெரியுமா? உன்னுடைய இஷ்டமா நீ நடக்கிற, உன் மனசுபடி நடக்கிற, தேவனை சார்ந்தில்லை நீ. அவன் தன் தன் வழியிலே, தன் தன் பாதையிலே, தன் தன் மனதின்படி நடக்கிற ஒரு வாழ்க்கை. அவங்க தான் நியாயாதிபதிகள். அந்த காலத்தில் எல்லா ஜனமும் அப்படிதான் வாழ்ந்தாங்க, இந்த அம்மாவும் அப்படிதான் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு வீட்டில் பொண்டாட்டி ராஜ்யம் தானே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இல்லைன்னு மட்டும் சொல்ல முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க? காற்ற மூஞ்சும் கோபமும் அப்படி அதிகாரமும் பார்த்தா அவ்வளவுதான், ஒடிஞ்சிரும், செத்துருவீங்க பேச்ச கேட்கலனா. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இல்லையா? அல்லேலூயா. சும்மா நடிப்பு. போன் பண்ணா அங்க என்ன ஆகுதுன்னா ஈரக்கொலை நடுங்குது. என்னத்துக்கு போன் பண்றா இவன்? இப்பதான் வந்தேன். எங்க இருக்க? அங்கெல்லாம் பார்க்க கூடாது, இங்க சொல்றேன். கர்த்தர் நல்லவர். நகோமி தன் குடும்பத்தை தன் மனதின்படி நடத்தினதனால் இழப்பை சந்தித்தால், ஆனாலும் கர்த்தர் மன்னித்து அழகா கொண்டு வர்றார், மீட்கிறார். மோவாப் தேசத்தில் இருந்த அவளை, பாபிலோனில் இருந்த பாத்திரத்தை போல இன்னைக்கு என்ன செய்யறாரு? மீட்டு கொண்டு வருகிறார். வர்றாங்க, உள்ள வர்றாங்க. நல்லா கவனிங்க. ஊருக்குள்ள வந்தவுடனே எந்த நம்பிக்கையும் இல்லை. திரும்பி வந்த பாத்திரத்துக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. அவங்க சொல்லிட்டாங்க, என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? இனிமேல் என் கர்ப்பத்தில் பிள்ளை உண்டாகாது, இனிமேல் உண்டாகி அது பெரியவங்களாக வரைக்கும் பொறுத்து இருக்க கூடுமோ, அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னு நம்பிக்கை முழுவதும் செத்து போச்சு. இன்னைக்கு நிறைய பேருடைய மனசுல நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் அப்படிப்பட்ட வறண்ட பூமியை கூட வளமாக மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். காதுள்ளவன் கேட்க கடவன், காது இல்லாதவன் கேட்காது இருக்கட்டும். அல்லேலூயா. சொல்றதுக்கு எப்படி சொன்னாலும் வருதா பார் வாயில. அல்லேலூயா. காது உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க? உணர்ந்து கொள்ளுவார்கள். இன்னைக்கு உள்ள வந்த உடனே ஒரு சின்ன நம்பிக்கை துளிர் விடுகிறது. என்ன நம்பிக்கை? 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது. என்ன நம்பிக்கை? அவன் அம்மா வந்து சொல்லுது, மருமக வந்து சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு நான் இன்னாரிடத்துல வேலை செய்த, இங்கே கதிர் பொறுக்கின அந்த மனுஷன் பேர் போவாஸ். இந்த பேரை சொன்ன உடனே இந்த அம்மா பதில் சொல்றாங்க, ரூத்தே நீ கவலைப்படாத, நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவன் அவன். நம்பிக்கை துளிர் விடுகிறது. உன்னை ஆதரிக்க ஒரு போவாஸ் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாங்கெல்லாம் பிரசங்கம் கேட்கும் போது பூமி அதிரும். அங்க சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்ட உடனே அல்லேலூயா கையை தட்டி அந்நிய பாஷையில் நிரம்பி நிக்கிறதுக்கு ஆகும் 2 நிமிஷம், 3 நிமிஷம். ஏன்னா வார்த்தை உள்ளத்தை அப்படி தொடுது. அல்லேலூயா. சுடுதண்ணிய மாறி மேல ஊத்தினா கூட சொரணம் இல்லை நம்மளுக்கு. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு வாழ்க்கையில் ஒரு துளிர் விட கர்த்தர் ஒரு வாய்ப்பை வைத்திருக்கார். நம்பிக்கை துளிர் விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அத்தனை பேர் விசுவாசிக்கிறேன். உன்னை மீட்டு கொண்டு வர போகிறேன். பாபிலோனிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர போகிறேன். உன் அலைச்சலை நான் எண்ணி இருக்கிறேன். உன் கண்ணீரை நான் துருத்தியில வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படி மேல பாருங்க, மேல பாருங்க. என்ன பார்க்காதீங்க, மேல பாருங்க. அப்படி பாருங்க, சைடில் மேல பாருங்க. உனக்கான ஆசீர்வாதம் வருகிறது. உனக்கான நம்பிக்கை துளிர் விடுகிறது. உனக்கான போவாஸ் காத்து கொண்டிருக்கிறார். உனக்கான போவாஸ் வயலுக்கு வரப்போகிறார். நீ சந்திக்க போற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. 2வது அந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல யோசனை வருதுங்க.
இதுக்கு முன்னாடி தன்னுடைய யோசனையின்படி நடந்தார்கள், தன் மனதின்படி நடந்தார்கள். இப்ப முதல் முறையாக கர்த்தர் மீட்டு கொண்டு வந்து அவர் ஆலோசனை கொடுக்கிறார். 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது, என்ன ஆலோசனை கொடுத்தார் தெரியுமா? மகளே, மகனே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் சௌக்கியத்தை தேடப் போகிறேன். நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் சௌக்கியத்தை தேடப் போகிறேன். நீ சந்தித்து வந்த மனுஷன் சாதாரணமானவன் அல்ல, உன் வாழ்க்கைக்கு விளக்கேற்ற போகிறவன், உன் வாழ்க்கையை வெளிச்சமாக்க போகிறவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவன் ஒரு பாத்திரத்தை மீட்டு கொண்டு வருவாரானால் அதை அப்படியே விட்டுவிட மாட்டார், அந்த வாழ்க்கையை வளமாக்குவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இந்த அம்மா சொன்னாங்க, என் வாழ்க்கை முடிந்து விட்டது, என் வாழ்க்கை முடிந்து விட்டது, கணவன் இல்லை, பிள்ளைகள் இல்லை, எனக்கும் வயசாகி போச்சு, கர்ப்பத்தில் பிள்ளைகள் உண்டாகாது, அது இனி வாய்ப்பில்லை என்று சொல்லி நம்பிக்கை இழந்து பேசினார்கள். முடிந்து போன வாழ்க்கையை கர்த்தர் தொடக்கமாக மாற்றினார். அவள் மடியிலே பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளையை வளர்க்கிற தாயாக கர்த்தர் மாற்றினார். முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காத, கர்த்தர் முடிவை ஆரம்பமாய் மாற்றுகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை வாரங்கள், எத்தனை மாதங்கள் அந்த பாபிலோன்ல இருந்து அந்த பாத்திரம் பயணம் பண்ணி வந்ததோ தெரியாது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். 2வது வாரம் மட்டும்தான் நான் வருவன் வந்தவர், இன்னைக்கு தான் உனக்கு மாட்டார். உன்னை சரியான உனக்கு கொக்கிய போட்டு மாட்டியிருக்கார், நீ தப்பிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு 2வது வாரம் தான் வருவீங்கன்னு தெரியும் அவருக்கு. எப்போ வருவீங்கன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா திருவிருந்து எடுத்தா தான் பரலோகம் போவோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. யாரோ சொல்லிட்டுக்கிறாங்க. விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவன் யார்? யாரோ உங்களுக்கு வழியை சொல்லிட்டாங்க, வந்துட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மீட்க போகிறார். நான் சொல்றேன், தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இனி ஒன்றையும் நீங்கள் செய்ய மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் தேவனுக்கு விரோதமாய் நான் செய்யவே மாட்டேன் அப்படிங்கிற உறுதியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகள் இருந்தால் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்படி கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவாதி தேவனை மகிமைப்படுத்துங்க. நான் உன்னை மீட்டுக் கொள்ளுகிறேன், நான் உன்னை மீட்டுக் கொள்ளுகிறேன். கர்த்தர் தன்னையே கிரயமாக கர்த்தர் உன்னை மீட்டுக் கொள்ளுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு பெரிய சமாதானம் உனக்கு கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. இந்த வீட்டிலே நடன களிப்பும் மேல வாத்தியமும் சங்கீத முழக்கமும் என்ன என்று விசாரிக்கும்படி கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி சொல்லுவோமே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க. இங்க ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. இங்க கவனிங்க, ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது கிராண்டா நடக்க போகுது. இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒரு வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும் போது, கிராண்டா நடக்கும் போது, சந்தோஷமா நடக்கும் போது, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆள் ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு தான் சொல்றான். ஒருவேளை இவங்க வீட்டில் எதுனா இருக்குமோன்னு தெரியல. நோ, நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க விசுவாசிப்பீங்கன்னா நீங்க மீட்கப்பட்டு வந்ததற்கான அடையாளமே அதுதான். ஹல்லேலூயா. கேட்க போறாங்க, ஞானஸ்தானம் எடுத்ததுக்கா இவ்வளவு பெரிய கிராண்ட் ஃபங்க்ஷன்? ஆமையா, அதை விட பெரிய ஃபங்க்ஷன் வேற எதுவும் கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நடக்குமா? நடக்கும். கர்த்தர் நடத்துவார். உன்னை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு நீ மீட்கப்பட்டு இருக்கிற எல்லாவற்றிலும் வந்து கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 7 மணிக்கெல்லாம் எல்லாரும் 7 மணிலுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு என் வீட்டில் நடன களிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மேல வாத்தியமும் இன்னதென்று விசாரிக்கும்படியான விலையேற பெற்ற ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? என் வீட்டில் தான் நடக்க பார்த்த பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வீட்டில் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் நடக்க பார்த்த நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமோ பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் ஆமென் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க. Yes, thank you Lord. மகிமை. Yes, yes, yes. வாழ்க உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவித கையை தட்டி Amen. Yes, yes, yes. Yes, yes, yes. ஐயா வாழ்க வாழ்க. Amen. ஐயா வாழ்க. Yes, 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 yes. எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க. தகப்பனே ரக்கபலத ரஷகம நிக்கபலத ர. Yes, 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 yes. வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. தகப்பனே தகப்பனே. Yes, 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 yes. வல்லமை, தேவ வல்லமை இறங்கி வருகிறது. தேவ கரம் இறங்கி வருகிறது. தேவனுடைய மீட்பு இறங்கி வருகிறது. ரக்கபலதா. Yes, 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 yes. வாழ்க வாழ்க. வாழ்க வாழ்க வாழ்க. வாழ்க தகப்பனே. எல்லாரும் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஒழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஒழிந்திடும் வல்லமை. Amen. ஊற்றுமையா ஊற்றுங்க ஊற்றுங்க. எல்லார் மேல Yes, 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 yes. வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்ல. எல்லாரும் ஆவியில் நிரம்பி, ஆவியிலே ஆண்டவரே என்னை மீட்டுக் கொள்ளும், என்னை மீட்டுக் கொள்ளும், என்னை மீட்டுக் கொள்ளும் சொல்லுங்க. ஹல்லேலூயா.
வல்லமை இறங்கட்டும், தேவ கரம் இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும். ஒவ்வொரு சிரசின் மேலும், ஒவ்வொரு தலையின் மேலும் வல்லமை இறங்குவதாக. தேடும் வல்லமை Yes, 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 yes. ஆவியின் வல்லமை Haka Rama Sha. Rikata Ramo. Rimama Nakatara. Yes, yes, yes. Fire. 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 Thank you, thank you, thank you, thank you. Hallelujah. தேவனுடைய வல்லமை உன்மேல் இறங்கி வருகிறது. உன் தலைமையில கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருது. கர்த்தர் உன்னை மீட்டுக் கொள்ளும்படி தம்முடைய வல்லமையை அனுப்பி இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை உன் மேல வருது. உன் தலைமையில கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருது. தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை மீட்கிறார். கர்த்தர் உன்னை மீட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னை மீட்டுக் கொள்கிறேன். நான் உன்னை மீட்டுக் கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு பெரிய மீட்பை காண போகிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு பெரிய மீட்பை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். அவர் மீட்பின் தேவன். ஹல்லேலூயா. உன்னை பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்வார், சாபத்திலிருந்து மீட்டுக் கொள்வார், பிசாசின் வல்லமையிலிருந்து மீட்டுக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கால்கள் இடராதபடிக்கு, உன் மனம் தளராதபடிக்கு இட நம்பிக்கையை கொடுக்கிற கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். உன்னை தேடி கர்த்தர் வந்திருக்கிறார். இனி நீ மாய்மால வாழ்க்கை அல்ல, மகத்தான வாழ்க்கை வாழும்படி, மகத்தான வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் உன் கரத்தை பிடிக்கிறார். கர்த்தர் உன் கரத்தை பிடிக்கிறார். நான் பார்க்கிறேன், தேவன் உன் கரத்தை பிடிக்கிறார். தேவ கரம் உன் கரத்தை பிடிக்கிறது. நீ நம்புறியா? ஆண்டவரே, என் கரத்தை பிடிப்பீங்களான்னு கேட்கறியா? உன் கரத்தை கர்த்தர் பிடிக்கிறார். உன் கரத்தை கர்த்தர் இப்பொழுது பிடிக்கிறார். உன் கரத்தை கர்த்தர் பிடிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. உன் கையில மணிக்கட்டாண்ட உனக்கு ஒரு உணர்வு ஏற்படும் பார். உன் மணிக்கட்டில் ஒரு உணர்வு ஏற்படும் பார். தேவன் உன் கரத்தை பிடிக்கிறார். தேவன் உன் கரத்தை பிடிக்கிறார். தேவ கரம் உன்னை பிடிக்கிறது. ஆமென், ஆமென். எஸ், எஸ். ஹல்லேலூயா. உன் மேல ஒரு வல்லமை இறங்கி வருது. உன் மேல ஒரு வல்லமை இறங்கி வருது. யாராலும் விடுவிக்க முடியாத கட்டுக்களை அறுக்கிற வல்லமை, யாராலும் விடுவிக்க கூடாதபடிக்கு கட்டி இருக்கிற அந்தகார சங்கிலிகளை கர்த்தர் முறிக்கிற வல்லமை. ஹல்லேலூயா. பேதுருவை கட்டி இருந்த சங்கிலிகள் எப்படி விழுந்தது தெரியுமா? தூதனுடைய கரம் பட்டு. இன்னைக்கு கர்த்தருடைய கரம் பட்டு உன் சங்கிலிகள் விழுந்து போகிறது. உன் கட்டுக்கள் விழுந்து போகிறது. உன் பாவ கரைகள் அகலுகிறது. உன் பாவ கட்டுகளை கர்த்தர் நீக்கி போடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னால முடியல, உன்னால முடியல. இன்றைக்கு தேவ வல்லமை உன்மேல் இறங்கி வருகிறது. கர்த்தரால் ஆகும், கர்த்தரால் ஆகும். உன்மேல் வல்லமை இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தலையை சுற்றி, உன் தலையை சுற்றி ஒரு கிரீடம் சுற்றி கொண்டிருக்கிறது. உன் தலைக்கு மேலே ஒரு கிரீடம் சுற்றி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு கிரீடம் சுற்றி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் தலையிலே கிரீடம் பூக்கும் என்று வேதம் சொல்லுகிறதை போல உன் தலைக்கு மேலே ஒரு கிரீடம் சுற்றி கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, ரக்கவாலா ரிகாதா ராமா ஷமா லக்கதோ. Thank you Jesus. நன்றி, நன்றி. உன் வாழ்க்கையை கர்த்தர் மலர செய்ய போகிறார். உன் வாழ்க்கையை கர்த்தர் மலர செய்ய போகிறார். கர்த்தர் உனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உன் தலையில கிரீடம் பூக்குமானா என்ன அர்த்தம்? ஹல்லேலூயா. உயர்த்தப்படுகிறவர்கள் மேல் வைக்கும் கிரீடம், மகிமைப்படுத்துகிறவர்கள் மேல் வைக்கும் கிரீடம், நீதி உள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு கொடுக்கப்படும் கிரீடம், வெற்றி பெறுகிறவர்களுக்கு கொடுக்கப்படும் கிரீடம் உன் தலைமையில கர்த்தர் வைக்கிறார். இன்னைக்கு நீ வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வே. வெற்றி உள்ள வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ தோல்வி அடைய போறது இல்லை. எல்லா தோல்விகளை கண்டு பயப்படாத. நான் உன்னை வெற்றி அடைய செய்கிற தேவன். நான் வெற்றியை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் தேவனே, பாபிலோனிலிருந்து மறுபடியும் கொண்டு வரப்பட்ட பாத்திரம்,
மீட்கப்பட்ட பாத்திரம். அல்லேலூயா. மறுபடியும் தேவ சன்னிதானத்தில் அலங்காரமாய் அழகாய் ஆராதிக்கிற பாத்திரம், தேவனை உயர்த்துகிற பாத்திரம், மகிமைப்படுத்துகிற பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுங்க. சாப கட்டுக்களை அறுத்து போடுங்க. சாப கட்டுக்கள் அறுத்து போடுங்க. குடும்பத்தில் இருக்கிற சாப கட்டுக்கள் அறுக்கப்படுவதாக. அல்லேலூயா. ஒரு சில குடும்பத்தில் சாப கட்டு, இந்த சாப கட்டுனால குடும்பம் மேல வர முடியல. இன்றைக்கு கர்த்தர் சாப கட்டுக்களை உடைப்பாராக. வேதம் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசு நமக்காக மரத்திலே தூக்கப்பட்டு சாபமானார். அவர் சாபத்தை முறித்தார். உன் சாபங்களை கர்த்தர் முறித்து போடுவார். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பெரிய விடுதலையை கொடுங்கப்பா. இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். தேவனுடைய வல்லமை நிழலிட்டு காக்கட்டும். உன்னதமானவனின் மறைவு பாதுகாப்பை கொடுக்கட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம்.